கிறிஸ்தேசுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட வழிநடத்தப்பட்டு வருகிற அன்புக்குரிய சகோதரன் சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய அன்பின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்தனுடைய விலையேற பெற்ற நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்கிற இந்த நல்ல வாழ்த்துக்களோடு மீண்டுமாக தேவனுடைய பெரிதான கிருபை மற்றும் இரக்கத்தினாலே அவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக அவர் பாராட்டியிருக்கிற இந்த ஒரு வாய்ப்புக்காகவும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் எடுத்துக்கொண்டு இப்படியாக சகோதரர் சொன்ன வண்ணமாக இன்றைய நாளுக்குரிய நாம் தியானிக்கவிருக்கிற பாடத்தினுடைய தலைப்பு ஆசாரியத்துவத்தின் 2 நிழல்கள். அன்புக்குரிய சகோதரன் சகோதரிகளே, இந்த ஒரு பாடம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் ஆதார வசனம் நாம் எதுவும் வைக்கலை. ஏன்னா இது ஆதார வசனத்தின்படி இந்த ஒரு பாடம் இருக்காது. மாறாக 2 நிழல்களை பற்றினதான ஒரு ஆராய்ச்சிக்குரிய பாடமாக இங்கே காணப்படும். மாத்திரமல்லாமல் இது குணலட்சணத்தின்படியான ஒரு பாடமாக இருக்கும்னா அப்படியும் இருக்காது. இது ஒரு ஆராய்ச்சியான ஒரு பாடம். 2 நிழல்கள், அந்த 2 நிழல்களினுடைய நிழல் என்ன, அதனுடைய நிஜம், அதாவது பொருள் என்ன அப்படின்றத மாத்திரம் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இப்போ அந்தபடி பார்க்கும்போது இந்த பாடம் 2 நிழல்களை கொண்டதாக இருக்கும். அதில் முதலாவது நிழல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆரோனின் ஆசாரியத்துவம். இப்போ முதலாவது ஆரோனுடைய ஆசாரியத்துவத்தை பற்றி வேதாகமத்தில் லேவியராகமம் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதனுடைய முழு அதிகாரங்களிலும் இன்னும் ஆழமான விஷயங்கள் இருக்குது. ஆனால் நம்ம எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணுற போகிறது இல்லைங்க, பார்க்க போகிறதில்ல. ஏன்னா அதில் அந்த பலிபீடம், தண்ணீர் தொட்டின்னு இன்னும் நிறையா விஷயங்கள் உள்ளே இருக்குது. ஆனால் இந்த ஆசாரியத்துவத்துக்கு தேவையான காரியங்கள் மாத்திரம் மேலோட்டமாக நம்ம என்ன பண்ணலாம், பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதரன் சகோதரிகளே, இப்போது தொடர்ந்து வாசிங்க. லேவியராகமம் 8ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் வாசிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனையும் அவன் குமாரனையும் வரவழைத்து வஸ்திரங்களையும் அபிஷேக தைலத்தையும் பாவ நிவாரண பலிக்கு ஒரு காளையையும் 2 ஆட்டுக்கடாக்களையும் ஒரு கூடையில் புளிப்பில்லா அப்பங்களையும் கொண்டு வந்து சபையை எல்லாம் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக கூடி வர செய் என்றார். பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த இடத்துல பாருங்க, இந்த ஒரு காரியம் எந்த ஒரு சம்பவத்தின் நடுவில் இது வருது அப்படின்னு சொல்லும்போது, இஸ்ரேல் ஜனங்கள் அவங்களுக்கு அந்த ஆசாரிப்பு கூடாரத்தினுடைய கட்டுமான பணிகளினுடைய காரியங்கள் எல்லாம் மோசே என்ன பண்ணுறாருங்க, தேவனிடத்திலிருந்து அந்த கட்டளையை வாங்கிட்டு வந்து ஏறக்குறைய 1 வருட காலம் என்ன நடக்குதுன்னா, அந்த ஆசாரிப்பு கூடாரம் அமைக்கக்கூடிய அந்த வேலைகள் அங்கே நடக்குது. அந்த ஆசாரிப்பு கூடாரம் முழுவதுமாக அந்த கட்டுமான பணிகள் எல்லாம் முடிந்ததுக்கு பின்பு அது யாத்திராகமம் புஸ்தகத்தில் இந்த ஒரு காரியங்கள் காணப்படுது. லேவியராகமம் புஸ்தகத்தில் பார்க்கும்போது என்னென்ன மாதிரியான பலிகள் அங்கே செலுத்தப்பட வேண்டும் என்கிற ஒரு கட்டளையும் அங்கே கொடுக்கப்படுது. அதற்கு பின்பு இந்த ஆசாரிய ஊழியம் நிறுவுவதற்காக ஒரு நபர் தேவை. அந்த ஆசாரிய ஊழியம் செய்வதற்காக ஒரு நபர் தேவை. அவங்க எந்த வகையில் அவங்க தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படின்ற ஒரு கட்டளை தான் இங்கே என்ன பண்ணுறாருன்னா, மோசே தேவன்கிட்ட வாங்கிட்டு வந்திருக்காரு. அந்த கட்டளையை என்ன பண்ணுறாருங்களாமா, சபையார் எல்லாரையும் கூடி வர செய்து தேவன் என்ன சொன்னாரோ அதை சொல்லாமல் அங்கே அப்படியே செயல்முறை வடிவில் மோசே அங்கே செய்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போது என்ன நடக்குது, அந்த 2ஆம் வசனம் வாசிங்க. நீ ஆரோனையும் அவன் குமாரரையும் வரவழைத்து வஸ்திரங்களையும் அபிஷேக தைலத்தையும் பாவ நிவாரண பலிக்கு ஒரு காளையையும் 2 ஆட்டுக்கடாக்களையும் ஒரு கூடையில் புளிப்பில்லா அப்பங்களையும் கொண்டு வந்து பாருங்க. இப்போ இந்த ஆரோனையும் அவருடைய குமாரரையும் வரவழைத்து அதற்கு தேவையான வஸ்திரங்கள், அபிஷேக தைலம், அப்புறம் இந்த எத்தனை மிருகம் வருதுங்க, ஒரு காளை, 2 ஆட்டுக்கடா, அப்போ மொத்தம் 3 மிருகங்கள் அங்கே கொண்டு வராங்க. தொடர்ந்து வாசிங்க. சபையை எல்லாம் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக கூடிவர செய் என்றார். கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே மோசே செய்தான். சபை ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக கூடின போது மோசே சபையை நோக்கி, செய்யும்படி கர்த்தர் கட்டளையிட்ட காரியம் இதுவே என்று சொல்லி
கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே மோசே ஆரோனையும் அவன் குமாரரையும் வரவழைத்து அவர்களை ஜலத்தினால் ஸ்நானம் பண்ணுவித்து அவனுக்கு உள்ளங்கியை போட்டு இடைக்கச்சியை கட்டி மேலங்கியை உடுத்தி ஏபோத்தை தரித்து அதின்மேல் ஏபோத்தின் விசித்திரமான கச்சையை கட்டி அவனுக்கு மார்பதக்கத்தை அணிந்து மார்பதக்கத்திலே ஊரிம் தும்மிம் என்பவைகளையும் வைத்து அவன் தலையிலே பாகையை தரித்து பாகையின் மேல் அவன் நெற்றியிலே பரிசுத்த கிரீடம் என்னும் பொற்பட்டத்தையும் கட்டினான். பின்பு பாருங்க அன்புக்குரிய சகோதரன் சகோதரிகளே, இந்த ஒரு தியானம் பார்க்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் எல்லாத்தையுமே ரீட் பண்ணிட்டு ஒவ்வொன்றாக நம்ம பார்க்கக்கூடியதான் அது கரெக்டாக இருக்கும். ஆனால் இப்போ என்னென்னா இது ஒரு பாடம் கொஞ்சம் அதிகமான பாயிண்ட்ஸ் இருக்கிறதுனால நம்ம அதை என்ன பண்ணலான்னா அதனுடைய நிழல்களை அது அப்படியே நிஜம் அதை மாத்திரம் நம்ம என்ன பண்ணிடலாம் பார்த்துட்டு போகலாம். அப்போது இந்த இடத்துல பாருங்கள், சபையார் எல்லாரையும் கூடி வரச் செய்து என்று சொல்லும்போது இந்த சபையார் என்கிற இந்த ஒரு வார்த்தை எதற்கு அடையாளமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இது உலக ஜனங்களும் மற்றும் கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் இந்த இரண்டு பேர்களையுமே என்ன பண்ணுதுன்னா இந்த ஒரு வார்த்தை அங்கே அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்குது. இப்போ மோசே யாருக்கு அடையாளமாக இருக்கிறாங்கன்னு சொல்லும்போது பிதாவாகிய தேவனுக்கு அங்கே அடையாளமாக காணப்படுறாரு. அது மாத்திரமல்ல, ஆரோன் அவர் யாருக்கு அடையாளம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு அடையாளமாக அங்கே காணப்படுறாரு. மட்டுமல்லாமல் ஆரோனுடைய குமாரர்கள் இவங்க யாருக்கு அடையாளமாக காணப்படுறாங்க? திருச்சபை வகுப்பார் இல்லைங்களா? அப்போ இவங்களுக்கு அங்கே அடையாளமாக அங்கே காணப்படுறது நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த இடத்துல பாருங்க, முதலாவது ஆரோன் குறிக்கிறார் பிரதான ஆசாரியனாகிய இயேசு கிறிஸ்து. அதாவது இவர் எந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துறாருன்னு சொல்லும்போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் அவர் செய்திட்ட பலியின் ஜீவியம் 3.5 ஆண்டுகள் அந்த ஒரு காரியத்தை தான் என்ன பண்ணுறாருங்க அங்கே அடையாளப்படுத்துறதை நம்ம பார்க்குறோம். அப்போது ஆரோனுடைய குமாரர்கள் யாரை அடையாளப்படுத்துகிறார் என்று சொல்லும்போது திருச்சபை வகுப்பாரை அங்கே அடையாளப்படுத்துகிறத நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதரன் சகோதரிகளே, அதிலே வாசிங்க 3ஆம் வசனம் வாசிங்க. சபையை எல்லாம் ஆசாரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக கூடி வர செய் என்றார். அதிலே 6ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே மோசே ஆரோனையும் அவன் குமாரனையும் வரவழைத்து அவர்களை ஜலத்தினால் ஸ்நானம் பண்ணுவித்து. பார்த்தீங்களா? அப்போ மோசேயையும் அவருடைய குமாரனையும் வரவழைத்து அவங்க என்ன பண்றாங்க? மோசே ஆரோனையும் அவருடைய குமாரனையும் வரவழைத்து ஜலத்தினால் ஸ்நானம் பண்ணுதல். இப்போ இந்த ஜலத்தினால் ஸ்நானம் பண்ணுதல் என்று சொல்லும்போது இந்த ஒரு காரியம் எதற்கு நிழலாக இருக்குது அப்படின்னா இது ஆரோன் குறிக்குது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த ஒரு சம்பவம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அங்கே அடையாளப்படுத்துறதுனால அவர் எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்காருங்க? அவர் பாவம் இல்லாதவராகவும் பரிபூர்ண ஒரு தன்மையிலையும் அவர் காணப்படுறாரு. அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு நபர் யாரா இருக்கிறாங்கன்னா ஆரோன். ஆனால் இவர் எப்படி வந்திருக்காருங்க? ஆதாமுடைய சந்ததியில் வந்ததுனால இவர்கிட்ட என்ன இருக்குங்க? பாவம் இருக்கு. அதனால இவருடைய பாவங்களை மூடுவதற்காக தான் இவங்க முதலாவது என்ன பண்றாங்க? அங்கே ஸ்நானம் பண்ணப்படுறாங்க. ஆரோன் மாத்திரமல்ல, அவரோடு தொடர்ந்து அவருடைய குமாரரும் அங்கே ஸ்நானம் பண்ணப்படுறதை நம்ம பார்க்குறோம். அப்போது பாருங்க, மத்தேயு 3ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்கள் வாசிங்க. இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன் என்று உரைத்தது. பாருங்க, அப்போ என்னன்னா ஆரோன் அங்க ஸ்நானம் பண்ணப்படக்கூடிய அந்த ஒரு காரியம் எப்படி இருக்குதுங்க? இது அதனுடைய பொருள் எங்க வருதுன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் யோர்தான்ல தம்முடைய உடன்படிக்கையினுடைய காரியத்தை அங்க துவக்கும் போது இந்த ஒரு பொருள் அங்க காணப்படுது. அப்போ ஆரோன் என்ன பண்றாருங்க? அபிஷேகம் பண்ணப்படுறாரு. அது நிமித்தமாக தேவன் என்ன பண்றாருங்க? இவர் சாட்சி கொடுக்கிறாரு, இவர் என்னுடைய நேசகுமாரன், நான் இவரில் பிரியமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல திருச்சபை வகுப்பாரும் என்ன பண்றாங்க? ஆரோனுடைய குமாரரும் என்ன பண்றாங்கன்னா ஸ்நானம் பண்ணப்படுறாங்க. அப்போ ஆரோனுடைய குமாரருக்கு நிஜமான ஒரு காரியம் யாருன்னா திருச்சபை வகுப்பார். அப்போ நமக்கு எந்த இடத்துல எந்த ஒரு காரியத்தை அங்கே வசனம் வைக்கலான்னு சொல்லும்போது எபேசியர் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வாசிங்க.
தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும். பார்த்தீங்களா? இப்போ தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து. இப்போ நாம் இந்த ஒரு காரியத்தில் நம்ம பார்க்குறோம், நம்ம உடன்படிக்கை ஏறெடுக்கும் போது எடுத்த உடனே நம்ம பேப்டிசம் செஞ்சிட்டோங்களா? இல்லை. நம்ம என்ன பண்ணுறோங்கன்னா, தேவனுடைய வசனம், அந்த அடிப்படை வேதாகம சத்தியங்களை நம்ம கேட்குறோம். கேட்டு அதன் மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த வெளிச்சத்தின் மூலமாகவும் தேவனுடைய வசனங்களின் மூலமாகவும் நம்முடைய இருதயங்கள் முதற்கொண்டு முதலாவது எல்லா காரியங்களையும் நம்ம என்ன பண்ணுறோம்? சுத்திகரித்து கொள்கிறோம். அப்படி சுத்திகரித்து தேவனுக்கு உகந்த பலியாக அங்கே பிரதிஷ்டை பண்ணப்படுவதற்கு நாம் அங்கே ஒப்பு கொடுக்குறோம். அப்போது ஆரோனும் அவருடைய குமாரரும் அங்கே ஸ்நானம் பண்ணுவது எதை அடையாளப்படுத்துதுன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்த அந்த உடன்படிக்கையும் இது. இந்த உடன்படிக்கை ரகசியமாக எங்கேயாவது காணப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்யும் போது சுற்றி இருந்த அந்த உலக ஜனங்கள் மற்றும் யோவான் ஸ்நானகன் என்ன பண்ணுறாருங்க? சாட்சி கொடுக்குறாரு. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி இவர்தான் சொல்லி சாட்சி அங்கே கொடுக்குறாரு. அதே போல் நாம் செய்துட்ட இந்த உடன்படிக்கையும் கூட ரகசியமான உடன்படிக்கையாக இருக்குதுங்களா? இல்லை. முதலாவது யாருக்கு அங்கே வெளியரங்கமாக இருக்குன்னா, பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் மற்றும் கர்த்தருடைய பரிசுத்தவான்களாகிய சபையார் முன்னிலையிலேயே நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த உடன்படிக்கையை அங்கே ஏற்படுத்துகிறோம். அதுதான் மோசே சபையார் எல்லாரையும் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக வர வைத்து இந்த ஒரு காரியங்களை அங்கே நடப்பிக்கிறத நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதரன் சகோதரிகளே, அப்போது இந்த ஒரு காரியங்களை நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து வாசிங்க, வசனம் 6க்கு மேலே வாசிங்க. லேவியராகமும் 8ஆம் அதிகாரம் 7 வாசிங்க. அவனுக்கு உள்ளங்கியை போட்டு இடைக்கச்சியை கட்டி மேலங்கியை உடுத்தி ஏபோத்தை தரித்து அதின்மேல் ஏபோத்தின் விசித்திரமான கச்சையை கட்டி அவனுக்கு மார்பதக்கத்தை அணிந்து மார்பதக்கத்திலே ஊரீம் தும்மீம் என்பவைகளையும் வைத்து அவன் தலையிலே பாகையை தரித்து பாகையின் மேல் அவன் நெற்றியிலே பரிசுத்த கிரீடம் என்னும் பொற்பட்டத்தை கட்டினான். படிங்க. பின்பு மோசே அபிஷேக தைலத்தை எடுத்து வாசஸ்தலத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் அபிஷேகம் பண்ணி பரிசுத்தப்படுத்தி அதில் கொஞ்சம் எடுத்து பலிபீடத்தின் மேல் 7 தரம் தெளித்து பலிபீடத்தையும் அதன் சகல பனிமுட்டுகளையும் தொட்டியையும் அதன் பாதத்தையும் பரிசுத்தப்படுத்தும்படிக்கு அபிஷேகம் பண்ணி அபிஷேக தைலத்திலே கொஞ்சம் ஆரோனுடைய சிரசின் மேல் வார்த்து அவனை பரிசுத்தப்படுத்தும்படி அபிஷேகம் பண்ணினான். பின்பு மோசே கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே ஆரோனின் குமாரரை வரவழைத்து அவர். இப்போ பாருங்க, இந்த ஒரு வசன பகுதிகள்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஆசாரிய ஊழியம் செய்வதற்கென்று ஆசாரியனுக்கென்று தரிப்பிக்கப்பட்ட அந்த வஸ்திரங்கள், அந்த தலைப்பாகை, இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறாருங்க? மோசே தேவன் தனக்கு கட்டளையிட்ட காரியத்தின்படி அங்கே என்ன பண்ணுறாருங்க? அங்கே அணிவிக்கிறத நம்ம பார்க்குறோம். இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ஒரு நிழலுக்கு அங்கே அடையாளமாக இருக்குது. மட்டுமல்லாமல் அந்த அபிஷேக தைலம், அந்த அபிஷேக தைலத்தை வச்சு பலிபீடம், தண்ணீர் தொட்டி, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பாதங்கள், வாசஸ்தலம் என்று இதை எல்லாத்தையும் என்ன பண்ணுறாருங்க? அங்கே சுத்திகரிக்கிறாரு. அதோடு கூட என்ன பண்ணுறாருன்னா, ஆரோன் மற்றும் அவருடைய குமாரரையும் என்ன பண்ணுறாருங்க? அங்கே அபிஷேக தைலத்தினால சுத்திகரிக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ ஆரோன் சுத்திகரிக்கப்படக்கூடியது நம்ம பார்க்குறோம். அது பரிசுத்த ஆவிக்கு அங்கே அடையாளமாக இருக்குது. இப்போ நம்ம தேவனுடைய சித்தம் செய்கிறோம்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஞானஸ்நான உடன்படிக்கைக்குள்ளே வரும்போது தேவன் நமக்கு என்ன கொடுக்குறாருங்க? பரிசுத்த ஆவி. அந்த பரிசுத்த ஆவியை கொண்டு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த ஒரு பலியின் ஜீவியத்தில் நம்ம வரப்போகிறோன்றதுக்கு இது ஒரு அடையாளமாக இருக்குது. தொடர்ந்து வாசிங்க. கர்த்தர் தனக்கு அதில் கொஞ்சம் எடுத்து பலிபீடத்தின் மேல் 7 தரம் தெளித்து பலிபீடத்தையும் அதன் சகல பனிமுட்டுகளையும் தொட்டியையும் அதன் பாதத்தையும் பரிசுத்தப்படுத்தும்படிக்கு அபிஷேகம் பண்ணி அபிஷேக தைலத்திலே கொஞ்சம் ஆரோனுடைய சிரசின் மேல் வார்த்து அவனை பரிசுத்தம் படுத்தும்படி அபிஷேகம் பண்ணினான். பின்பு மோசே கர்த்தர் தனக்கு கட்டளிட்டபடியே ஆரோனின் குமாரனை வரவழைத்து அவர்களுக்கு அங்கிகளை உடித்து இடைக்கச்சைகளை கட்டி குழாக்களை தரித்து பாவ நிவாரண பலிக்கான காளையை கொண்டு வந்தான். அதனுடைய தலையின் மேல் ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளை வைத்தார்கள். போதும். பாருங்க, அந்த 14ஆம் வசனம் குறிக்குது பாவ நிவாரண பலிக்கான
காளையை அங்கே கொண்டு வர்றது, அங்கே குடிக்கிறது. இப்போ இந்த காளை எதற்கு அடையாளமாக இருக்குதுன்னு சொல்லும்போது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இந்த காளை குடிக்குது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அங்கே அடையாளமாக இருக்குது. ஆனால் இதை இன்னும் நம்ம எப்படி பார்க்கலாம்னா, அவர் செய்திட்ட அந்த யோர்தானில் அந்த ஞானஸ்நானம் துவங்கி கல்வாரி சிலுவையினுடைய அந்த மரணம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பலியின் ஜீவியத்தை இந்த காளை அங்கே அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த வசனங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, காளையை கொண்டு வந்து அதன் தலையின் மேலே என்ன பண்ணுறாங்கன்னா கை வைத்து தங்களுடைய பாவங்களை காளை சுமக்கும் என்கிற அர்த்தத்தில் என்ன பண்ணுறாங்க, அந்த காளையை அங்கே பலி செலுத்தக்கூடியதாக இருக்குது. அந்த வசனங்கள்லாம் பார்க்கும்போது அது கொல்லப்பட்டது. அந்த 15லேருந்து தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது அது கொல்லப்பட்டது. மோசே அதன் இரத்தத்தை எடுத்து தன் விரலினால் பலிபீடத்தின் கொம்புகளின் மேல் சுற்றிலும் பூசி பலிபீடத்திற்காக பிராயச்சித்தம் செய்து மற்ற இரத்தத்தை பலிபீடத்தின் அடியில் ஊற்றிவிட்டு அதன் மேல் பாவ நிவர்த்தி செய்யும் பொருட்டு அதை பரிசுத்தப்படுத்தினான். பின்பு மோசே கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே குடல்கள் மேல் இருந்த கொழுப்பு முழுவதையும் கல்லீரலின் மேல் இருந்த ஜவ்வையும் 2 குண்டிக்காய்களையும் அவைகளின் கொழுப்பையும் எடுத்து பலிபீடத்தின் மேல் தகனித்து காளையையும் அதன் தோலையும் மாம்சத்தையும் சாணியையும் பாளையத்துக்கு புறம்பே அக்னியிலே சுட்டெரித்தான். பின்பு அவன் சர்வாங்க தகன பாருங்க. இப்போ இந்த ஒரு வசனம் ஏன் நம்ம வாசிச்சோன்னா அதை ஸ்கிப் பண்ணியிருக்கலாம். இப்போ என்னன்னா, காளை அங்கே பலி செலுத்தப்படுது. அது எந்த மாதிரி பேட்டர்னில் என்ன பண்ணியிருக்காங்க, பலி செலுத்தியிருக்காங்க. அதனுடைய முக்கியமான உறுப்புக்களை எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கே பலிபீடத்தில் அவங்க தகனம் பண்ணி எரிச்சிருக்காங்க. அதனுடைய மற்ற உறுப்புகளை எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போய் அங்கே எரிக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இதை நம்ம பார்க்கும்போது மேலோட்டமான காரியம் நமக்கு தேவையான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த காளை குறிக்குது முதலாவது மிருகம். இது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனுடைய 3.5 ஆண்டுகள் அவர் செய்த அந்த பலியின் ஜீவியத்துக்கு அங்கே அடையாளமாக இருக்கு. அடுத்து பாருங்க, 18ஆம் வசனம் வாசிங்க. பின்பு அவன் சர்வாங்க தகன பலிக்கு ஆட்டுக்கடாவை கொண்டு வந்தான். அதன் தலையின் மேல் ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளை வைத்தார்கள். போதுங்க. இப்போ பாருங்க, இப்போ என்னன்னா, எப்படி காளை கொண்டு வந்து அதன் மேலே ஆரோனும் அவருடைய குமாரர்களும் கைகளை வைக்கிறாங்க. அது என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய பாவங்கள் இந்த காளையை சுமக்கும் என்று சொல்லி அதை என்ன பண்ணுறாங்கன்னா பலி செலுத்துகிறாங்க. நம்ம காளை எப்படி பலி செலுத்தப்பட்டதோ அதே மாடலில் என்ன பண்ணுறாங்கன்னா இரண்டாவதாக வந்து அந்த ஆட்டுக்கடாவை என்ன பண்ணுறாங்க, தலைகள் மேலே வைக்கிறாங்க, அதை பலி செலுத்துகிறாங்க. அதனுடைய ரத்தத்தை என்ன பண்ணுறாங்கன்னா பலிபீடத்தின் மேலே செலுத்துகிறாங்க. இந்த ஒரு பேட்டர்னில் பார்க்கும்போது இந்த இரண்டாவதாக வந்த ஆட்டுக்கடா இது யாரை குறிக்கிறதுங்க? ஒரு கேள்வி என்னங்க, சபைங்களா? இல்லை. ஆனால் இங்கே இது வந்து ஹெரால்ட்ல இருந்து எடுத்த ஒரு பாயிண்ட்ஸு. இங்கே சகோதரர் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, இரண்டாவதாக வந்த ஆட்டுக்கடா இதுவும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை தான் அங்கே அடையாளப்படுத்துது. அப்போது பாருங்க, காளை குறிக்குது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோர்தானில் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த ஒரு காரியத்தையும் அவருடைய பலியின் ஜீவிய வாழ்க்கையுமே அங்கே அடையாளப்படுத்துது. அந்த இரண்டாவது வந்த ஆட்டுக்கடா எதை அடையாளப்படுத்துதுன்னா, இது வந்து சர்வாங்க தகன பலி அப்படின்னு சொல்லி 18ஆம் அதிகாரத்தில் வசனத்தில் அங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. அதாவது ஆண்டவருடைய கல்வாரி சிலுவையில் அவர் தன்னுடைய எல்லா காரியங்களையும் முழுவதுமாக அங்கே நிறைவேற்றி முடிச்சிட்டார். அந்த ஊழியத்தை என்ன பண்ணிட்டாருங்க, முடிச்சிட்டாரு. அப்போது இந்த காளை குறிக்குது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ஊழியத்தினுடைய துவக்கம் மற்றும் அவருடைய பலியின் ஜீவிய வாழ்க்கை, அந்த 3.5 ஆண்டுகள் மற்றும் அந்த 3.5 ஆண்டுகளுடைய இறுதியில் அந்த கடைசி தருணத்தில் தன்னுடைய ஒட்டுமொத்த காரியங்களையும் தேவனுக்கு முன்பாக அவர் உத்தமமாக செஞ்சு அந்த ஈடுபலியை என்ன பண்ணிடுறாருங்க, அவர் நிறைவேற்றி முடிக்கிறது. இந்த காளையும் இந்த வெள்ளாட்டு கடாவும் ஒரே நபரை தான் குறிக்குது. அது நம்மட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அங்கே அடையாளப்படுத்துது. அன்புக்குரிய சகோதரன் சகோதரிகளே, அடுத்து இன்னொரு வசனம் 22 வாசிங்க. லேவியராகமம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். பின்பு பிரதிஷ்டைப்படுத்துவதற்குரிய மற்ற ஆட்டுக்கடாவை கொண்டு வந்தான். அதன் தலையின் மேல் ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளை வைத்தார்கள். பாருங்க, அப்போ என்ன வருதுங்க, மொத்தம் 3 மிருகங்கள் கொண்டு வந்திருக்காங்க. முதலாவது பார்த்துட்டோம் காளை, இரண்டாவது பார்த்துட்டோம் அது ஒரு ஆட்டுக்கடா. அந்த இரண்டுமே என்ன மாதிரி பேட்டர்னில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பலி செலுத்தியிருக்காங்கன்றது நம்ம பார்த்தோம். அந்த இரண்டுமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய
பலியின் ஜீவியத்தினுடைய துவக்கம் மற்றும் முடிவு, இந்த 2 காரியங்களையும் அங்கே அடையாளப்படுத்துது. மூன்றாவதாக வந்த இந்த ஆட்டுக்கடாவை என்ன பண்ணுறாங்கன்னா அதே பேட்டர்னில் இவங்க பலி செலுத்துகிறாங்க. இந்த ஆட்டுக்கடா யாரை அடையாளப்படுத்துது? சபைங்களா? சபை மட்டுமா? இதையும் நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா, இதுவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மற்றும் சபை, அப்படிதான் நம்ம சொல்லணும். ஏன்னா இதை சபைன்னு நம்ம தனியாக என்ன பண்ண முடியாதுங்க, பிரித்து அங்கே சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அன்புக்குரிய சகோதரன் சகோதரிகளே, முதலாவது காளை பலியிடப்படுது. காளையினுடைய ரத்தத்தில் இரண்டாவதாக வந்த ஆட்டுக்கடாவினுடைய ரத்தமும் என்ன பண்ணுறாங்க, அங்கே மிக்ஸ் பண்ணுறாங்க. மூன்றாவதாக இன்னொரு ஆட்டுக்கடா அங்கே பலி செலுத்துகிறாங்க. அதனுடைய ரத்தமும் எங்கே பண்ணுறாங்கன்னா காளையினுடைய ரத்தத்தில் தான் அங்கே கலக்கிறாங்க. அப்போது இது நம்ம எதுக்கு அடையாளமாக இருக்குதுன்னு சொல்லும்போது, இந்த காரியங்களை எல்லாத்தையும் செய்யறது யாருங்கன்னா, யார் செய்கிறாங்க? இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் செய்யறது யாருங்க? மோசே. மோசே யாருக்கு அடையாளமாக இருக்காரு? பிதாவாகிய தேவனுக்கு அங்கே அடையாளமாக இருக்காரு. அப்போது கர்த்தர் சொல்கிறாரு இந்த வசனம், பிதா ஒருவனை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் ஒருவனும் என்னிடத்தில் வரான். அப்போது தேவன் தான் என்ன பண்ணுறாருங்க, இந்த 3 மிருகங்களையும் தெரிந்து கொள்கிறாரு. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவையும் தெரிந்து கொள்வது தேவன் தான். அவருக்கு மனவாட்டியாக வரக்கூடிய சபை வகுப்பாரை தெரிந்து கொள்றதும் பிதாவாகிய தேவன் தான். அவர் தான் என்ன பண்ணுறாருங்க, கூட்டிகிட்டு வராரு, அங்கே பலி செலுத்த வைக்கிறாரு. இந்த ஆரோன் தான் என்ன பண்ணுறாருங்க, பலி செலுத்துறாரு. ஆனால் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, மோசே தான் என்ன பண்ணுறாருங்க, பலி செலுத்துறாரு. இந்த காரியங்கள் எல்லாமே நிழல். இதனுடைய நிஜத்தில் பார்க்கும்போது நாம் என்னமோ சத்தியம் கேட்டோம், சப்ஜெக்ட்ஸ்லாம் ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்குது, பார்த்துட்டோம், அதனால் வந்தோம், பலி செலுத்துகிறோன்ற மாதிரியான ஒரு பலவீனமான புரிந்து கொள்ளுதல் இருக்கலாம். ஆனால் உண்மையான புரிந்து கொள்ளுதல் எப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த பலி செலுத்துதல் தேவன் தான் செய்கிறாரு. நம்மளை அழைத்ததும் தேவன் தான், நமக்கு இந்த சத்தியத்தினுடைய காரியங்களை வெளிச்சத்தை நமக்கு கொடுத்ததும் தேவன் தான், நம்மை உடன்படிக்கை செய்ய வைத்ததும் தேவன் தான். ஆனால் இங்கே நம்ம எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, இது கட்டாயமா அப்படின்னு இல்லை. ஆனாலும் தேவன் என்ன பண்ணுறாருங்க, சுயாதீனம்ன்ற என்கிற ஒரு அடிப்படையில் தான் அதை செய்கிறாரு. நம்ம அதுக்கு என்ன பண்ணுறோம், கீழ்ப்படுகிறோம், நம்ம அதுக்கு ஒப்பு கொடுக்குறோம். அது நிமித்தமாக தேவன் நம்மளை என்ன பண்ணுறாருன்னா வழி நடத்துகிறாரு. இப்போ ஒரு ஆட்டுக்கடாவை கொண்டு வராங்க. அந்த ஆட்டுக்கடா ரொம்ப முரண்பாடாக இருக்குது. அது அந்த ஆசாரியத்துவத்தினுடைய காரியங்களில் அது ரொம்ப முரண்பாடாக இருக்குது. அது எதுக்குமே கட்டுக்கடங்காத ஒரு மிருகமாக இருக்குதுன்னா அதை என்ன பண்ண முடியுங்க, பலி செலுத்திடுவாங்களா? இல்லைங்களா? அதே போல தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதை நம்ம யாருக்கு அடையாளப்படுத்துகிறோம்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மற்றும் சபைக்கு அங்கே அடையாளமாக அங்கே காணப்படுது. ஏன் அப்படி நம்ம சொல்கிறோம்? ஏன்னா இந்த ஒரு ஊழியத்துக்குள்ளே இந்த ஒரு அழைப்புக்குள்ளே வந்திருக்கக்கூடிய நாம் யாரை பார்த்து வந்தோங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. யாரை நம்ம தலையாக கொண்டிருக்கிறோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. யாருடைய சாயலை தரித்து கொள்வதற்காக நம்ம வந்திருக்கிறோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்போது யாருடைய பாதையில் நம்ம நடக்க விரும்பி வந்திருக்கிறோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இப்படி அநேக காரியங்கள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அங்கே முன்னடையாளமாக வைக்க முடியும். அவரை மாத்திரம்தான் என்ன பண்ண முடியும், வைக்க முடியும். வேற யாரையும் என்ன பண்ண முடியாதுங்க, வைக்க முடியாது. அப்போது அவர் தலையாக இருக்காரு. அவருடைய தலை மற்றும் சரீரமாக இருக்கக்கூடிய நாம் எப்படி சொல்லணும்னா, தனித்துவமாக நான் என்கிற இங்கே ஒரு பேசக்கூடிய இந்த வாய்ப்பு இல்லை. அப்போது இதில் பேசப்பட்டுக்கிற அந்த 3வது ஆட்டுக்கடா கிறிஸ்து மற்றும் சபை, தலை மற்றும் சரீரம் என்கிற ஒரு காரியத்தை இங்கே அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்குது. அன்புக்குரிய சகோதரன் சகோதரிகளே, இன்னொரு காரியங்கள் அங்கே என்ன பேசுகிறாங்கன்னா, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அப்போது அந்த சிந்தையை தரித்திருக்கக்கூடிய ஆடு தான் என்ன ஆக முடியும், பலி செலுத்த முடியும், அவருடைய மனவாட்டியாகவும் அங்கே இருக்க முடியும். அந்த சிந்தை இல்லாத ஆடு என்ன பண்ண முடியாதுங்க, கூட்டத்தில் வேணா இருக்கும், ஆனால் பலி ஆகாது, இல்லைங்களா? இப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அடுத்து அதே அதிகாரம் வசனம் 23 வாசிங்க. பின்பு அது கொல்லப்பட்டது. மோசே அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து ஆரோனுடைய வலது காதின் மடலிலும் வலது கையின் பெருவிரலிலும் வலது காலின் பெருவிரலிலும் பூசினான். பாருங்க, அப்ப இந்த ஒரு ரத்தம் குறிக்குது, எதற்கு அடையாளமாக இருக்குதுங்க? ரத்தம் ஜீவனுக்கு அடையாளமா இருக்கு. இதை நம்ம எப்படி நம்ம சொல்லலாம்னா, கான்செக்ரேட்டட் லைஃப், அர்ப்பணிப்பின் ஜீவியத்துக்கு ஒரு அடையாளமாக அங்கே காணப்படுது. அப்போ இந்த வலது காதில் இந்த ரத்தத்தினுடைய விஷயங்களை எடுத்துட்டு வலது காது மடல் மற்றும் வலது கை கட்டை விரல் மற்றும் வலது காலினுடைய பெருவிரல்களில் அதை பூசக்கூடியதாக அங்கே காணப்படுது. அப்போது இதனுடைய மேலோட்டமான காரியங்கள் நம்ம பார்க்கலாம்.
இப்போ என்னன்னா, இந்த ஒரு காதில் இந்த ரத்தம் பூசுகிறாங்க இல்லைங்களா, இது எதற்கு அடையாளமாக இருக்குதுன்னு சொல்லும்போது, நம்முடைய மனக்காது அங்கே என்ன பண்ணுதுங்க, திறக்கப்படுது. தேவனுடைய சத்தியத்தை கேட்பதற்கு தேவனுடைய கிருபையில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அதை நம்ம பெற்றிருக்கிறோம். அந்த சத்தியத்தை நம்ம கேட்டு அதன்படி கீழ்ப்படிந்து ஜீவிப்பதற்கு தான் இது அடையாளமாக அங்கே காணப்படுது. வலது கை பெருவிரல் இது எதற்கு அடையாளமாக இருக்குதுன்னு சொல்லும்போது, இப்போ இந்த கையில் எத்தனை விரல் இருக்குங்க? 5. இதில் எந்த விரல் ரொம்ப முக்கியம்? நடுவிரலுங்களா? கட்டை விரல். ஏன்னா இதில் மற்ற விரல்கள் இல்லைன்னா எந்த வேலையும் என்ன பண்ண முடியும், மேனேஜ் பண்ணிடலாம். ஆனால் இந்த கட்டை விரல் இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியாதுங்க, ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா? அதே தான் இங்கே என்ன பேசுகிறாங்கன்னா, தேவனுடைய ஊழியத்திட்ட வந்துட்ட நாம் அவருடைய ரத்தத்தை மூலமாக விசுவாசம் வச்சு நம்முடைய வாழ்க்கையை பலியின் ஜீவியத்திற்குரிய வாழ்க்கையாக அங்கே அர்ப்பணம் செய்துட்டு நாம் செய்யக்கூடிய இந்த அர்ப்பணிப்பின் ஜீவியத்தில் எல்லா காரியங்களையும் முழு பலத்தோடு அங்கே செய்யக்கூடியவங்களாக அங்கே காணப்படணும் அப்படின்றதை இங்கே அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்குது அன்புக்குரிய சகோதரன் சகோதரிகளே. அடுத்து என்ன வருதுன்னா, வலது கால் பெருவிரல். பெருவிரல் கூட எப்படி குறிக்குது அப்படின்னு சொன்னால், இது 2 பாயிண்ட்ஸ் வைக்கலாம். ஒன்று, நம்ம பேசிக்காகவே இப்போ நம்ம நிற்கிறோம் இல்லைங்களா, நம்ம எந்த ஒரு காரியத்தில் நிற்கிறோன்னா அந்த பெருவிரல் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய பேலன்ஸ் அது எப்போ அது இல்லாதவங்களுக்கு தான் அது தெரியும். சப்போஸ் அந்த பெருவிரல் இல்லைன்னு வைங்களேன், யாராவது ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க, கீழே விழுவுற மாதிரி போகிறோம் அப்படின்னா பெருவிரல் நீங்கள் நல்லா அழுத்தி பிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, பேலன்ஸ் பண்ண முடியும். அது சப்போஸ் அது இல்லைன்னா முடியாது. அந்த மாதிரி எப்படி நாம் செய்யக்கூடிய வேலை முழு பலத்தோடு தேவனுடைய காரியங்களை நம்ம அங்கே செய்கிறோமோ, அதே போல் உறுதியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சாயலில் தரித்து கொள்ளுவதற்கு நாம் என்ன பண்ணுங்களாம், முழு பலத்தோட அதை நம்ம எந்த ஒரு நிலையிலையும் மாறாமல் அதே விஷயத்தில் போகணும். ஆனால் இதை சகோதரர் எப்படி குறிப்பிடுறாங்கன்னா, எந்த ஒரு உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நபர்களையோ அவர்களுடைய கொள்கைகளையோ குறித்து இங்கே பேசலை. மாறாக நாம் வந்துட்ட ஜீவியம் அர்ப்பணிப்பின் ஜீவியம். நிறைய பேர் இந்த உடன்படிக்கைக்குள்ளே வந்துட்டாலும் இன்னமும் சில விஷயங்களில் இந்த உலகத்தினுடைய காரியங்களில் நமக்கு அந்த பற்று இருக்கும். இந்த பற்றுகள் எல்லாவற்றையும் களைந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அந்த ஒரு சிந்தை, அவருடைய வழிகாட்டுதலில் மாத்திரம் புதிய சிருஷ்டியாக ஆவியிலையும் விசுவாசத்திலையும் சத்திய வெளிச்சத்திலையும் கிறிஸ்துவுக்குள் நிற்கக்கூடிய அந்த ஒரு காரியங்களை இது அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்குது அன்புக்குரிய சகோதரன் சகோதரிகளே. இப்போ பார்க்குறோம், இந்த ரத்தம் ஆரோனுடைய மற்றும் அவருடைய குமாரருடைய வலது காது, வலது கை மற்றும் வலது காலினுடைய பெருவிரல்கள் அங்கே பூசப்படுவது இதற்கு அடையாளமாக அங்கே காணப்படுது அன்புக்குரிய சகோதரன் சகோதரிகளே. அடுத்து இந்த ஒரு அதிகாரத்தில் வசனம் 26 வாசிங்க. கர்த்தருடைய சந்நிதியில் வந்திருந்த புளிப்பில்லா அப்பங்களின் கூடையில் உள்ள புளிப்பில்லா அதிரசத்தில் ஒன்றையும் எண்ணெயிட்ட அப்பமாகிய அதிரசத்தில் ஒன்றையும் ஒரு அடையையும் எடுத்து அந்த கொழுப்பின் மேலும் முன்னந்தொடையின் மேலும் வைத்து. போதுங்க, பாருங்க, இந்த வசனம் குறிக்குது. நம்ம வசனம் பார்த்தோம் இல்லைங்களா, 2ஆம் அதிகாரம், அதில் கொண்டு வரப்பட்ட பொருட்களில் இந்த பொருட்களும் ஒன்று. இப்போது ஆரோனை வர வைக்கிறாங்க, அவருடைய குமாரரை வர வைக்கிறாங்க, இந்த 3 மிருகங்களையும் அங்கே வர வைக்கிறாங்க. அதே போல் புளிப்பில்லாத அப்பங்களின் கூடைகள் என்று அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த அப்பங்களின் கூடைகளில் இருக்கக்கூடிய இந்த ஒரு காரியம் தான் அங்கே பேசுகிறாங்க. அப்போ இந்த புளிப்பில்லாத அதிரசம் இது எதை குறிக்குதுன்னு சொல்லும்போது, இதுவும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அங்கே அடையாளப்படுத்துது. அவர் பாவம் இல்லாதவராக, பரிசுத்தராக, குற்றமற்றவராக ஒரு பரிபூர்ண நிலைமையில் அங்கே காணப்பட்டது அடையாளமாக இருக்குது. அப்படி தலையாகிய கொண்டிருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ஒரு குணலட்சணங்கள் அவரை பின்பற்றி வருகிற பின்னடையார்களாகிய திருச்சபை வகுப்பாரும் புளிப்பில்லாத, எப்படிங்க புளிப்பு இல்லாத அப்படின்னு சொல்லும்போது, புளிப்பு குறிக்குது பாவம். நம்முடைய வாழ்க்கையில் பாவம்ன்றது எந்த ஒரு காரியத்திலையுமே உள்ளே வரக்கூடாது. அதை ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம என்ன பண்ணுங்களாம், அது அந்த புளிப்புன்ற ஒரு விஷயம் உள்ளே வராமல் அதை பாதுகாத்து கொள்ளணும். அப்போது கரைதிரை இல்லாத பரிசுத்தமாக்கப்பட்ட இந்த ஒரு ஜீவியம் கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்கு இங்கே அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்குது. அதே போல் எண்ணெயிட்ட அப்பம், இந்த அப்பம் எதை அடையாளப்படுத்துதுன்னா பரிசுத்தாவி. எண்ணெயிட்ட அப்பம்ன்றது பரிசுத்தாவிக்கு அங்கே அடையாளமாக இருக்குது. அதே போல் இந்த ஒரு பொருட்களை எல்லாம் எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஆட்டுக்கடாவினுடைய முன்னந்தொடையின் மேல் வைத்து அதை என்ன பண்ணுறாங்க, தகனம் பண்ணுறாங்க.
அந்த முன்னந்தொடைகள் எதை அடையாளப்படுத்துதுன்னு சொல்லும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சாயல் மட்டுமில்லாமல் அவர் சென்று அடைந்த பிதாவாகிய தேவனுடைய அந்த வலது கரத்தில் அவருடைய மனவாட்டியாக, அதாவது பரலோக ஸ்தானத்தை எப்பொழுதும் எதிர்நோக்கினவர்களாக திருச்சபை வகுப்பார் காணப்பட வேண்டும் என்கிற இந்த ஒரு காரியத்தை அங்கே அடையாளப்படுத்துவது தான் இந்த முன்னந்தொடையின் மேல் இந்த ஒரு காரியங்களை அங்கே வைக்கிறத நம்ம பார்க்குறோம். அதோடு கூட என்ன வைக்கிறாங்கன்னா கொழுப்பு தெரியும் நமக்கு. அது என்னங்க? உற்சாகம் மற்றும் வைராக்கியம். இந்த உற்சாகம் மற்றும் வைராக்கியம் இருக்கும்போது தான் இந்த ஒரு பலி ஜீவியமானது எந்த இடத்துலையுமே தங்கு தடையின்றி முழுவதுமாக அந்த ஒரு ஜீவியத்தை என்ன பண்ண முடியுங்க? செய்து முடிக்க முடியும். அன்புக்குரிய சகோதரன் சகோதரிகளே, அப்போ இதற்கு முன்னடையாளமாக யாரை சொல்லலாம்னு சொல்லும்போது வேற யாரையும் நம்ம என்ன சொல்ல முடியாதுங்க, எக்ஸாம்பிள் வைக்க முடியாது, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர. அவர் யோர்தான் நதியில் அவர் செய்துட்ட அந்த ஞான ஸ்நானம் துவங்கி கல்வாரி சிலுவையினுடைய சிலுவை மரணம் வரைக்கும் இப்படிப்பட்ட வைராக்கியம் தேவன் மேலே வைத்திருந்ததுனால தான் இந்த ஒரு பலியின் ஜீவியத்தை அவர் ரொம்ப அழகாக ரொம்ப பர்ஃபெக்டாக என்ன பண்ணியிருக்காருங்க, செஞ்சு முடிச்சிருக்காரு. இந்த வைராக்கியம் இல்லைன்னா பண்ண முடியாது இல்லைங்களா? அப்போ அதே போல தான் அவரை பின்பற்றி வருகிற கர்த்தருடைய பரிசுத்தவான்களாகி இருக்கக்கூடிய நமக்கும் கூட அதே வைராக்கியம் நம்முடைய ஊழியத்தின் உடன்படிக்கை நாள் துவங்கி மரண பரியந்தம் நம்ம என்ன பண்ணுங்க, அதே முழு வைராக்கியத்தோடு நம்ம என்ன பண்ணணும், இந்த ஒரு ஊழியத்தை செய்யக்கூடியவர்களாக அங்கே காணப்படணும். அன்புக்குரிய சகோதரன் சகோதரிகளே, அதே லேவியராகமும் 8ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் வாசிங்க. லேவியராகமும் 8:33. பிரதிஷ்டையின் நாட்கள் நிறைவேறும் வரைக்கும் 7 நாள் ஆசரிப்பு கூடார வாசலை விட்டு புறப்படாதிருங்கள். 7 நாளளவும் நீங்கள் பிரதிஷ்டைப்படுத்தப்படுவீர்கள். பார்த்தீங்களா? அப்போ பிரதிஷ்டையின் நாள் நிறைவேறும் வரைக்கும் 7 நாள் ஆசரிப்பு கூடார வாசலை விட்டு புறப்படாதிருங்கள். அப்போ 7 நாள் அளவும் நீங்கள் பிரதிஷ்டைப்படுத்தப்படுவீர்கள். அப்போ இந்த ஒரு வசனம் எதை அடையாளப்படுத்துது என்று சொல்லும்போது அன்புக்குரிய சகோதரன் சகோதரிகளே, ஆசரிப்பு கூடாரம் குறிக்குது, இது பரலோகத்துக்கு நிழலாக அங்கே காணப்படுது. இதில் அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த 12 கோத்திரத்திலிருந்து லேவி கோத்திரத்துல இருந்து ஆரோனுடைய வம்சத்தாரை தான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஆசாரிய ஊழியத்துக்கு அங்கே அழைத்திருக்கிறாங்க. இவங்க இப்போ நம்ம தியானிச்ச இந்த ஒரு காரியங்கள் இப்போ நம்ம பார்த்துட்டோம். அந்த 3 மிருகங்கள் பலி செலுத்தின இந்த விஷயங்கள் இந்த 7 நாள் அளவும் ஆசரிப்பு கூடாரத்தில் அங்கே தொடர்ந்து நடக்கும். இது பிரதிஷ்டையின் விழா என்று அங்கே குறிப்பிடுறாங்க. இந்த 7 நாள் அளவும் இவங்க என்ன பண்ணக்கூடாதுங்களாம், அந்த ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு எங்கேயுமே போகக்கூடாது, ஆரோன் மற்றும் அவருடைய குமாரர்கள். அப்போ இதை எதை அடையாளப்படுத்துது என்று சொல்லும்போது வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த ஆசரிப்பு கூடாரம் குறிக்குது பரலோக ராஜ்யத்துக்கு நிழலாக இருக்குது. ஆனால் இது எப்படி நடக்குதுன்னா கர்த்தருடைய 2ஆம் வருகைக்கு இது ஒரு அடையாளமாக இருக்குது. 2ஆம் வருகையில் கர்த்தர் என்ன பண்ண போகிறாருன்னா அந்த 7 நாள் குறிக்குது அந்த சுவிசேஷ யுகத்தில் இருக்கக்கூடிய 7 காலகட்டங்களில் வாழ்ந்த 7 திருச்சபை வகுப்பாரையும் இங்கே அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்குது. அப்போது இந்த 7 காலங்கள், அந்த 7 சபைகள் இவங்க முழுவதுமாக இந்த ஆரோனுடைய குமாரர்களே அங்கே அந்த நிழலில் தேவன் அங்கே வச்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போது இவங்க என்ன பண்ணக்கூடாதுங்க, ஆசரிப்பு கூடார வாசலை விட்டு வெளியில் வரக்கூடாது. அப்போ இந்த ஐக்கியத்துக்குள்ளே வந்துட்ட ஒருவர், இந்த ஒரு அழைப்புக்குள்ளே வந்துட்ட ஒருவர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தலையாக கொண்டு இந்த ஒரு ஓட்டத்தில் உடன்படிக்கை செய்து இந்த ஓட்டத்தில் ஓடி கொண்டு இருக்கக்கூடிய ஒருவர், நீங்கள் மரண பரியந்தம் என்ன பண்ணணுங்களாம், அந்த ஆசரிப்பு கூடார வாசலை விட்டு வெளியே போகவே கூடாது. அப்போ தான் உங்களுடைய பிரதிஷ்டையானது அங்கே முற்று பெறும். அன்புக்குரிய சகோதரன் சகோதரிகளே, இப்போ நம்ம பார்த்துட்டோம் இந்த ஒரு ஆசாரியத்துவம். இப்போ இந்த ஆசாரியத்துவத்தினுடைய முதல் நிழல் இதுதான், ஆரோனுடைய ஆசாரியத்துவம். ஆரோன் யாரு, ஆரோனுடைய குமாரர்கள் யாரு, அதனுடைய பிரதிஷ்டையினுடைய காரியங்கள் என்னன்றதை நம்ம இங்கே பார்த்தோம். அன்புக்குரிய சகோதரன் சகோதரிகளே, இதே விஷயத்தை தான் இன்னொரு வசனம் அப்போஸ்தலர் பவுல் பேசுகிறாரு. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாய் ஏற்படுகிறதில்லை. பார்த்தீங்களா? ஆரோனை போல யாரால் அழைக்கப்படணுங்க, தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய. அப்போது இந்த ஒரு நம்ம பார்த்துட்ட இந்த ஒரு காரியங்கள் எல்லாம் யார் செய்தாருங்க, மோசே செய்தார்.
யாரிடத்துல இருந்து இந்த கட்டளையை வாங்கி செய்தாரு? தேவனிடத்துல இருந்து செய்தாரு. அப்போ ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய இது எப்படிப்பட்ட ஊழியங்களாம்? ரொம்ப கனமான ஒரு ஊழியம். இந்த ஊழியத்தை வேற யாரும் என்ன பண்ண முடியாதுங்க, செஞ்சிட முடியாது. இதுக்கு தேவன் அழைப்பு கொடுக்கணும். தேவன் அழைப்பு கொடுத்தா மாத்திரம்தான் இந்த ஒரு அழைப்புக்குள்ளார வர முடியும். அன்புக்குரிய சகோதரன் சகோதரிகளே, அது அப்படி சொல்லிட்டு எபிரேயர் 5ஆம் அதிகாரம் மறுபடியும் அந்த 4 தொடர்ந்து வாசிங்க. மேலும் ஆரோனைப் போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானா ஏற்படுகிறதில்லை. அந்தபடியே கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியராய் இருக்கிறதற்கு தம்மை தாமே உயர்த்தவில்லை. பாத்தீங்களா? அப்போ அந்தபடியே கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியாய் இருப்பதற்கு தம்மை தாமே உயர்த்தவில்லை. அவர் ஏதோ தானா எந்த ஒரு காரியங்களையும் அவர் என்ன பண்ணலைங்க, எந்த ஒரு விஷயங்களை அவர் ஏற்றுக்கொள்ளலை. தேவனுடைய அழைப்பு, தேவனுடைய சித்தத்தின்படி அவர் என்ன பண்ணியிருக்காருங்க, பிரதான ஆசாரியராக அங்க வந்திருக்காரு. பாருங்க அந்த வசனம் இன்னொரு வாட்டி வாசிங்க. 5ஆம் வசனம். அந்தபடியே கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியாய் இருக்கிறதற்கு தம்மை தாமே உயர்த்தவில்லை. நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று அவரோடு சொன்னவரே அவரை உயர்த்தினார். பாத்தீங்களா? அப்போ நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன், அவரோட சொன்னவரே அவரை உயர்த்தினார். இந்த ஒரு வசனம் எங்க வருதுன்னு சொல்லும்போது சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, தாவீதின் சங்கீதத்துல இதை பேசப்பட்டிருக்கு. இந்த ஒரு காரியத்தை எடுத்து தான் மேற்கோள் காட்டி அப்போஸ்தலர் பவுல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த வகையில அவர் பிரதான ஆசாரியரா இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, எப்படி ஆரோன் தேவனால் அழைக்கப்பட்டாரோ அதே போல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியரா இருப்பதற்கு அவர் தேவனால் ஏற்படுத்தப்பட்டிருக்காரே ஒழிய அவர் தாமாக என்ன பண்ணலைங்க, இந்த ஊழியத்துக்குள்ள அவர் வரல அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இன்னொரு வசனம் அப்படியே தொடர்ந்து பாருங்க. 6. அப்படியே வேறொரு இடத்திலும் நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று சொல்லியிருக்கிறார். பாத்தீங்களா? இப்போ இவர் என்ன சொல்றாருங்களா, அப்படியே வேறொரு இடத்திலும் நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியரா இருக்கிறீர் என்று சொல்லியிருக்கிறார். இந்த ஒரு வசனம் கூட சங்கீதம் 110ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல இடம் பெற்றிருக்குது. இந்த ஒரு வசனத்தை அப்போஸ்தலர் பவுல் அங்க மேற்கோள் காட்டி இந்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மெல்கிசேதேக்கினுடைய முறைமையின்படி தான் இவர் எப்படி இருக்காருங்க, ஆசாரியரா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அங்க சாட்சி கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். அப்ப அன்புக்குரிய சகோதரன் சகோதரிகளே, இப்போ இவ்வளவு நேரம் நம்ம எந்த நிழல் பார்த்துட்டு இருந்தாங்க? ஆரோனுடைய ஆசாரியத்துவம். அந்த ஆரோனுடைய ஆசாரியத்துவத்துல ஆரோன் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு அங்க முன்னடையாளமாக அங்க காணப்படுறாரு. இப்படி பேசிட்டு ஆரோனுடைய வம்சாவளியில வரக்கூடியவங்க தான் அந்த ஆசாரிய ஊழியம் செய்யணுன்றதும் நியாயப்பிரமாணத்தினுடைய கட்டளைகளாக இருக்கும் போது, இப்போ இவர் எப்படி வராருங்களாம், ஆரோன் அங்க மையப்படுத்துறாரு. ஆரோனை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அங்க பொருளாக கொண்டு வந்துட்டு, ஆனா இவருடைய வந்திருக்கக்கூடிய முறைமை மெல்கிசேதேக்கினுடைய முறைமையின்படி இவர் வராருன்னு சொல்லி அப்போஸ்தலர் பவுல் அங்க சாட்சி கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரன் சகோதரிகளே, இப்போ என்னன்னா திடீர்னு ஆரோனை பத்தி பேசிட்டு இங்க நிழல் என்ன ஆகுதுங்க, மெல்கிசேதேக்கா மாறுது. அதுதான் நம்ம பாடத்தினுடைய 2வது நிழல், மெல்கிசேதேக்கினுடைய ஆசாரியத்துவம். அப்போ இந்த மெல்கிசேதேக்கை பற்றி வேதாகமத்தில் பார்க்கும்போது ஒரே ஒரு குறிப்பிட்ட இடத்துல மாத்திரம்தான் அவர் வராரு. அப்போ இவர் என்ன பண்றாருங்க, எங்க வராருன்னா ஆபிரகாம் தன்னுடைய சகோதரனாகிய லோத்து அந்த ஒரு நாட்டினுடைய அந்த 4 ராஜாக்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா அவங்களை சிறை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. இப்போ ஆபிரகாம் என்ன பண்றாருன்னா இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு தன் கூட இருந்த உடன் ஆட்களை கூட்டி கொண்டு அவங்க அந்த லோத்து மற்றும் அவருடைய குடும்பம், அவங்களுடைய ஸ்திரீகள், அவங்களுடைய பொருட்கள், என்னென்ன காரியங்கள் எல்லாத்தையும் கொள்ளையிட்டு அவங்க கொண்டு போனாங்களோ அது அத்தனையும் அவங்க போரில் ஜெயிச்சு திரும்ப மீட்டு கொண்டு அவர் வராரு. அப்படி வரும் வழியில தான் திடீர்னு ஒரு நபர் என்ட்ரி ஆகிறாரு. என்ட்ரி ஆகிட்டு அந்த ஒரு தருணத்தில் மாத்திரம் வந்துட்டு திடீர்னு அப்புறம் என்ன ஆயிடுறாங்க, காணாமல் போயிடுறாரு. அதை தான் அங்கே பேசுகிறாங்க. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் வசனம் 18 to 20 வரைக்கும் படிங்க. அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலோமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கின் அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து,
வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிராம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். பார்த்தீங்களா, இந்த ஒரு காரியத்தை தான் அப்போஸ்தலர் பவுல் வாசிச்சுட்டு என்ன பேசுகிறாருங்களாம். இங்கே இவர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்றென்றைக்கும் ஆசாரியராக இருக்கிறார் என்று அவர் சாட்சி கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். இப்போ அந்தபடி பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரன் சொல்லியில இந்த மெல்கிசேதேக்கினுடைய காரியங்கள் இந்த ஒரு இடத்துல மாத்திரம்தான் அங்கே இடம்பெறுது. மெல்கிசேதேக்கினுடைய காரியங்களை குறித்து அதிகப்படியான விளக்கங்களோ மற்ற எந்த ஒரு ஹின்ஸுமே என்ன இல்லைங்க, எங்கேயுமே வேதாகமத்தில் அங்கே கொடுக்கல. இப்போ வரைக்குமே மெல்கிசேதேக்குன்ற ஒரு காரியம் ஒரு கேள்விக்குறியான ஒரு காரியங்களாக தான் அங்கே காணப்படுது. அப்போது இப்படிப்பட்ட விஷயங்களை பேசிட்டு அப்போஸ்தலர் பவுல் அதே எபிரேயர் 5ஆம் அதிகாரத்தில் என்ன பேசுகிறாருன்னா 11ஆம் வசனம் வாசிங்க. இந்த மெல்கிசேதேக்கை பற்றி நாம் விஸ்தாரமாய் பேசலாம். பார்த்தீங்களா, இந்த மெல்கிசேதேக்கை பற்றி நாம் விஸ்தாரமாய் பேசலாம். அப்புறம் நீங்கள் கேள்வியில் மந்தமுள்ளவர்களானபடியால் அதை விளங்க பண்ணுகிறது அரிதாயிருக்கும். பார்த்தீங்களா, நீங்கள் கேள்வியில் மந்தம் உள்ளவர்களானபடியால் அதை விளங்க பண்ணுகிறது அரிதாயிருக்கும் என்று எபிரேயருக்கு எழுதின நிரூபத்தில் அப்போஸ்தலர் பவுல் அங்கே குறிப்பிட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அதை சொல்லிட்டு கடைசியாக ஒரு சில விஷயங்கள் பேசுகிறாரு. எப்படின்னா, காலத்தை பார்த்தால் நீங்கள் எப்படி இருக்கணுங்க, போதகராக இருக்கணும். ஆனால் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, மறுபடியும் கிறிஸ்துவனுடைய மூல உபதேசங்களே அங்கே உங்களுக்கு என்ன பண்ண வேண்டியிருக்கு, எடுத்து சொல்ல வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் பலமான ஆகாரத்தை இல்லை, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பாலை உண்ணத்தக்கவர்களாகவே இன்னும் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பேசுகிறாங்கன்னா, இந்த மெல்கிசேதேக்கை பற்றி நம்ம விஸ்தாரமாக பேசலாம். ஆனால் எப்படி இருக்குதுன்னா, உங்களுக்கு அதுக்கு ஏற்ற அந்த ஒரு சத்தியா அந்த ஞானம் குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே அப்போஸ்தலர் பவுல் அங்கே பேசிட்டு அதை அப்படியே என்ன பண்ணுறாருன்னா, மெல்கிசேதேக்கை பற்றின சில முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் இங்கே அப்போஸ்தலர் பவுல் மட்டும்தான் சொல்கிறாரு. வேற எந்த இடத்துலையுமே என்ன இல்லைங்க, மெல்கிசேதேக்கை பற்றின காரியங்கள் அங்கே இடம்பெறலை. எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரை இருக்கக்கூடிய வசனங்கள் வாசிங்க. இந்த மெல்கிசேதேக்குக்கு சாலமோன் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாய் இருந்தான். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். பாருங்க, அப்போ இந்த மெல்கிசேதேக்கு எப்படி இருக்காங்களாமா, சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாய் இருக்கிறாங்க. அப்புறம் ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவர் எதிர்கொண்டு போய் இவர் ஆசீர்வதிக்கிறாரு. தொடர்ந்து வாசிங்க. இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். இவனுடைய முதற் பெயராகிய மெல்கிசேதேக்கு என்பதற்கு நீதியின் ராஜா என்றும், பின்பு சாலமோன் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமாம். இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறு இல்லாதவன். இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவுமுடையவனாய் இராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவன் என்றென்றைக்கும் ஆசாரியனாகிய நிலைத்திருக்கிறான். இவன் எவ்வளவு பெரியவனாய் இருக்கிறான் பாருங்கள். கோத்திர தலைவனாகிய ஆபிரகாம் முதலாய் கொலையிடப்பட்ட பொருட்களில் இவனுக்கு தசமபாகம் கொடுத்தான். லேவியின் புத்திரரில் ஆசாரியத்துவத்தை அடைக்கிறவர்களும் ஆபிரகாமின் அறையில் இருந்து வந்த தங்கள் சகோதரனான ஜனங்களின் கையில் நியாய பிரமாணத்தின்படி தசமபாகம் வாங்குகிறதற்கு கட்டளை பெற்றிருக்கிறார்கள். போதும் பாருங்க, இப்போ இந்த இடத்துல பார்க்குறோம், இவர் எப்படி இருக்காருங்க, தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவங்களா இருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, இவருக்கு நாட்களின் துவக்கமும் கிடையாது, ஜீவனின் முடிவும் கிடையாது. இவர் எப்படி இருக்காருங்க, தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவராக அங்கே இருக்கிறாரு. இவர் என்றென்றைக்கும் ஆசாரியனாகவும் அங்கே காணப்படுறாரு. அப்படி பேசிட்டு இவன் எவ்வளவு பெரியவனாக இருக்கிறான் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலர் பவுல் ரொம்ப இன்ஸ்பைரேஷன் ஆகி தான் இந்த மெல்கிசேதேக்கினுடைய காரியங்களை குறித்து அங்கே பேசுகிறத நம்ம பார்க்குறோம். எப்படின்னா, ஆபிரகாம் முதலாய் கொள்ளையிடப்பட்ட பொருள்களில் இவனுக்கு தசமபாகம் கொடுத்தான். அப்போது தசமபாகம் யார் வாங்குறதுங்க, ஆசாரியன். அதாவது ஆபிரகாமுடைய வம்சாவளியில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. இந்த யாக்கோபனுடைய வம்சாவளிய வழியில் அந்த 12 கோத்திரங்களில் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட லேவி கோத்திரத்திலிருந்தும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரிய ஊழியம் செய்யக்கூடிய ஆரோனுடைய வம்சாவளியில் இருக்கவங்க மட்டும்தான் தசமபாகம் வாங்க முடியும்.
அப்படின்னும் போது இவர் என்ன பண்றாருங்க, தசம பாகம் யாருக்கு கொடுக்குறாருங்களாம், மெல்கிசேதேக்குக்கு அங்கே கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். அப்போ அதை தான் அங்கே அப்போஸ்தலர் பவுல் பார்த்துட்டு ரொம்ப இன்ஸ்பைரேஷன் ஆகி இந்த ஒரு காரியத்தை அங்கே பேசுறத நம்ம பார்க்கிறோம். அதே போல லேவியின் புத்திரரில் ஆசாரியத்துவத்தை அடைகிறவர்களும் ஆபிரகாமின் அறையிலிருந்து வந்த தங்கள் சகோதரரான ஜனங்களின் கையிலே நியாயப்பிரமாணத்தின்படி தசம பாகம் வாங்குகிறதற்கு கட்டளை பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஆகிலும் அவர்களுடைய அந்த 6ஆம் வசனம் வாசிங்க. ஆகிலும் அவர்களுடைய வம்ச வரிசையில் வராதவனாகிய இவன் ஆபிரகாமின் கையில் தசமபாகம் வாங்கி வாக்கு தத்தங்களை பெற்றவனை ஆசீர்வதித்தான். சிறியவன் பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்படுவான், அதற்கு சந்தேகமில்லை. அன்றியும் இங்கே மரிக்கிற மனுஷர்கள் தசமபாகம் வாங்குகிறார்கள், அங்கேயோ பிழைத்திருக்கிறான் என்று சாட்சி பெற்றவன் வாங்கினான். அன்றியும் மெல்கிசேதேக்கு ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு போனபோது லேவியனானவன் தன் தகப்பனுடைய அறையில் இருந்தபடியால் தசமபாகம் வாங்குகிற அவனும் ஆபிரகாமின் மூலமாய் தசமபாகம் கொடுத்தான் என்று சொல்லலாம். பாருங்க, இங்க எங்க பேசுறாருன்னா, அன்றியும் 9ஆம் வசனத்துல மெல்கிசேதேக்கு ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு போன போது லேவியானவன் தன் தகப்பனுடைய அறையில் இருந்தபடியால். இந்த வசனம் எதை பேசுதுன்னா, இப்போ முன்ன பார்த்தோம் இல்லைங்களா, ஆபிரகாமுடைய வம்சாவளியில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபனுடைய 12 பசங்க, அவங்க தான் அந்த கோத்திர தலைவர்கள். அவங்களில் வந்துட்டு அந்த லேவி கோத்திரத்தினுடைய ஆரோனுடைய வம்சாவளியில் வரக்கூடியவங்களும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்களாமா, இந்த மெல்கிசேதேக்குக்கு தசமபாகம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு இங்கே அப்போஸ்தலர் பவுல் ரொம்ப டீப்பாக பேசுகிறாரு. எப்படி பேசுகிறாருன்னா, இவங்கெல்லாம் யாரோட ஜீன், ஆபிரகாமுடைய ஜீன். அந்த ஆபிரகாமுடைய ஜீன்ல இருந்து வந்ததுனால ஆபிரகாம் மெல்கிசேதேக்குக்கு கொடுத்துட்டு அந்த தசம பாகத்தை எப்படி பேசுறாராமா, இந்த லேவியானவன் தன் தகப்பனுடைய அறையில் இருந்தபடியால் இவங்களும் கூட என்ன பண்ணியிருக்காங்க, தசம பாகம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி ரொம்ப ஹைலைட் பண்ணி அங்கே பேசுறத நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரன் சகோதரிகளே, அப்போ இந்த 10 வசனங்கள் குறிக்குது அப்போஸ்தலர் பவுல் இந்த மெல்கிசேதேக்கு யார் என்கிற ஒரு குறிப்பிட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும்தான் அங்கே கொடுக்குறாரு. அப்போது இவர் எல்லாம் பேசிட்டு இன்னொரு விஷயத்தை அங்கே அப்போஸ்தலர் பவுல் என்ன பேசுகிறாரு பாருங்க. 11ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அல்லாமலும் இஸ்ரவேல் ஜனங்கள் லேவி கோத்திர ஆசாரிய உட்பட்டிருந்ததல்லவோ நியாயப்பிரமாணத்தை பெற்றார்கள். பார்த்தீங்களா, இவங்க ஆசாரிய முறைமையை எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, நியாயப்பிரமாணத்தை, அதாவது இஸ்ரேல் ஜனங்கள் லேவி கோத்திர ஆசாரிய முறைமைக்கு படி உட்பட்டிருந்து தான் இவங்க என்ன பண்றாங்க, அந்த நியாயப்பிரமாணத்தை அங்க பெற்றாங்க. தொடர்ந்து வாசிங்க. அந்த ஆசாரிய முறைமையினாலே பூரணப்படுத்துதல் உண்டாயிருக்குமானால். பாருங்க, இப்போ ஆசரிப்பு கூடாரத்துல ஆசாரிய ஊழியம் என்னன்னா, ஜனங்களுடைய பாவங்களை நிவர்த்தி செய்வதற்காக பலி கொடுக்கறது. ஓகேங்களா, அந்த பலி என்ன ஆகுதுன்னா, அந்த பாவம் நிவர்த்திக்காக பலி கொடுத்து அவங்க என்ன ஆகுறாங்களாம், பரிசுத்தமாக, அவங்க பாவம் மன்னிக்கப்படுது, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பாவம் மன்னிக்கப்பட்டு அவங்க பரிசுத்தமாகறாங்கன்றது ஒரு நிழலாக அங்க இருக்குது. தொடர்ந்து வாசிங்க. ஆரோனுடைய முறைமையின்படி அழைக்கப்படாமல் மெல்கிசேதேக்கினுடைய முறைமையின்படியே அழைக்கப்பட்ட வேறொரு ஆசாரியர் எழும்ப வேண்டுவதென்ன? பார்த்தீங்களா, அப்போ ஆரோனுடைய நியாயப்பிரமாணத்தின்படி ஆரோனுடைய வம்சாவளியின்படி வந்துட்ட ஒரு ஆசாரியன் தான் இதை என்ன பண்ணுங்க, ஜனங்களுடைய பாவங்களை நிவர்த்தி செய்யறதுக்கு பலி கொடுக்கணும். அவர் முதலாவது தனக்காகவும் தன்னுடைய குமாரருக்காகவும் மற்றும் ஜனங்களுக்காகவும் அவர் என்ன பண்ணுங்க, அந்த பலி செலுத்தி தான் இவர் என்ன பண்றாருங்க, அந்த ரத்தத்தை கொண்டு போய் அங்க பரிசுத்த ஸ்தல மகா பரிசுத்தலத்துல தெளிச்சிட்டு வந்து ஜனங்களை அவர் ஆசீர்வதிக்கிறாரு. அப்போ அவங்க என்ன ஆகுறாங்க, பரிசுத்தமாக்கப்படுறாங்க. இது ஒரு நிழல். இப்படி இருக்கும் போது இது யார் முறையில் வருதுன்னா, ஆரோனுடைய வம்சாவளியினுடைய முறையில் வந்திருக்கும் போது திடீர்னு மெல்கிசேதேக்கினுடைய முறைமையின்படி அழைக்கப்பட்ட வேறொரு ஆசாரியர் எழும்ப வேண்டுவது என்ன, ஏன் அப்படி வரணும் அப்படின்னு இங்கே அப்போஸ்தலர் பவுல் கேட்குறாரு. தொடர்ந்து வாசிங்க. ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டு இருக்குமேயானால் நியாயப்பிரமாணமும் மாற்றப்பட வேண்டியதாகும். பார்த்தீங்களா, ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டு இருக்குமே ஆனால் அப்போ நியாயப்பிரமாணம் என்ன பண்ணுங்க, மாத்தி இருக்கணுமே. தொடர்ந்து வாசிங்க. இவைகள் எவரை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறதோ அவர் வேறொரு கோத்திரத்திற்கு உள்ளானவராய் இருக்கிறாரே. பாருங்க, அதாவது இவைகள் எவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதோ
அவர் வேறொரு கோத்திரத்துக்குள்ளானவராக இருக்கிறாரே. அடுத்து படிங்க. அந்த கோத்திரத்தில் ஒருவனாகிலும் பலிபிடித்து ஊழியம் செய்வதில்லையே. பாத்தீங்களா, பலிபீடத்து ஊழியம் செய்வதற்கு என்று நியமிக்கப்பட்ட ஒரே கோத்திரம் அது லேவியினுடைய கோத்திரம் மாத்திரம்தான். வேற எந்த கோத்திரத்தை பத்தியும் அங்க நியாயப்பிரமாணத்துல கொடுக்கல. அடுத்து வாசிங்க. நம்முடைய கர்த்தர் யூதா கோத்திரத்தில் தோன்றினார் என்பது பிரசித்தமாய் இருக்கிறது. பாத்தீங்களா, அப்ப நம்முடைய கர்த்தர் அவர் யூதா கோத்திரத்துல தோன்றினார் என்பது எல்லாருக்குமே அது தெரியும். படிங்க. அந்த கோத்திரத்தாரை குறித்து மோசே ஆசாரியத்துவத்தை பற்றி ஒன்றும் சொல்லவில்லையே. அந்த கோத்திரத்தை பத்தி, யூதா கோத்திரத்தை பத்தி, அவர் ஆசாரிய ஊழியம் செய்யறத பத்தி மோசே எதுவுமே சொல்லலையே. அப்படி இருக்கும்போது தொடர்ந்து வாசிங்க. அல்லாமலும் மல்கிசேதேக்குக்கு ஒப்பாய் வேறொரு ஆசாரியர் எழும்புகிறார் என்று சொல்லி இருப்பதினால் மேற்சொன்னது மிகவும் பிரசித்தமாய் விளங்குகிறது. பாத்தீங்களா, அப்போ மெல்கிசேதேக்குக்கு ஒப்பாய் எப்படின்னா, இங்க வார்த்தையை கவனிக்கணும். நம்ம பார்த்துட்டோம், ஆரோன் நிழல், அதனுடைய பொருள் கர்த்தராக இயேசு கிறிஸ்து. ஆனா இங்க பேசுறது நிழல் பொருள் பேசல, மெல்கிசேதேக்குன்ற ஒரு நபருக்கு ஒப்பான ஒரு ஊழியமாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்க வரார். அப்படின்றது தான் இங்க அப்போஸ்தலர் பவுல் அங்க பேசுறதை நம்ம பார்க்கிறோம். அதனால இது ரொம்ப பிரசித்தமாக அங்க விளங்குகிறது. தொடர்ந்து வாசிங்க. அவர் மாம்ச சம்பந்தமான கட்டளையாகிய நியாயப்பிரமாணத்தின்படி ஆசாரியராகாமல். பாத்தீங்களா, அப்போ அவர் நியாயப்பிரமாண சம்பந்தமான கட்டளையாகிய நியாயப்பிரமாணத்தின்படி என்ன பண்ணலைங்க, அவர் ஆசாரியரா வரல. மாறாக அவர் எப்படி வந்திருக்காரு? நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று சொல்லிய சாட்சிக்கு தக்கதாக அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே ஆசாரியரானார். பாருங்க, அப்போ நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று சொல்லிய சாட்சிக்கு தக்கதாக அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படி இவர் எப்படி இருக்காருங்க, ஆசாரியராக அங்க இருக்கிறார்ன்றதை நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரன் சகோதரிகளே, அப்ப பாருங்க, இந்த ஒரு காரியத்துல நம்ம பார்க்கும்போது பிரதர் அந்த கம்பேரிசன் போடுங்க பிரதர். இந்த பக்கம் மெல்கிசேதேக், அந்த பக்கம் ஆசாரியத்துவம் ஊழியம். பாருங்க, இந்த ஒரு பார்ட்டில் பார்க்குறோம். இது ஆரோன் முறைமையின்படியான ஆசாரியத்துவம், அது லேவி கோத்திரம். அது மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான ஆசாரியத்துவம். இப்போ இந்த ரெண்டு விஷயங்களுக்கும் பாருங்க, இது மாம்ச சம்பந்தமான நியாயப்பிரமாணத்தின்படி வந்த ஆசாரியத்துவம். ஆனால் அங்கே இருக்கிறது பாருங்க, அழியாத ஜீவனுக்குரிய ஆசாரியத்துவமாக அங்கே காணப்படுது. அடுத்து கர்த்தரின் ஆணை இல்லாமல் இவர்கள் ஆசாரியராக்கப்படுறாங்க. அப்போ கர்த்தரின் ஆணை, தேவன் என்ன பண்ணியிருக்காருங்க, ஆரோன் தான் வரணும்னு தேவனுடைய கட்டளை அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அதுக்கு பின்னாடி வரக்கூடிய அவனுடைய ஆரோனுடைய வம்சாவளியில் வரவங்க எல்லாருமே தேவனுடைய கட்டளையில் வந்தாங்கன்னா, அவருக்கு பின்னாடி அவங்க சந்ததி, அவங்க பையன், அவர் மறிச்சிட்டாருன்னா அடுத்து அவங்க பையன், அப்படி தொடர்ந்து இவங்க வந்துடலாம் அப்படின்றது அங்கே ஒரு காரியமாக அங்கே பார்க்கப்படுது. ஆனால் அந்த மெல்கிசேதேக்கினுடைய காரியங்களை பார்க்கும்போது கர்த்தரின் ஆணையரோடே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஆசாரியராக்கப்பட்டிருக்காங்க. அப்போ அன்புக்குரிய சகோதரன் சகோதரிகளே, இது பார்க்கிறோம். இந்த ஒரு காரியங்கள் நம்ம பார்க்கும்போது இது விழுந்து போன என்ற, அதாவது மரிக்கிற மனுஷர்களினுடைய ஆசாரியத்துவம். ஒருத்தர் அவர் கொஞ்ச காலம் ஆசாரிய ஊழியம் செய்வார், அவர் மறிச்சிட்டாருன்னா அவருடைய வம்சாவளியில் வரக்கூடிய இன்னொருத்தர் ஆசாரிய ஊழியம் செய்வார். இப்படியே என்னாகுங்க, அந்த ஆசாரியத்துவத்தினுடைய ஊழியம், அதனுடைய காரியங்கள் அங்கே மாறிக்கிட்டே வரும். ஆனால் அங்கே நம்ம பார்க்குறோம், அது எப்போதும் உயிரோடு இருக்கிறவர்கள், அவர் எப்போதுமே உயிரோடு இருக்கக்கூடிய ஒருத்தர் செய்யக்கூடிய அந்த ஆசாரியத்துவம், அது மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான ஆசாரியத்துவம். அதே போல இந்த ஆசாரியத்துவம் எப்படி இருக்குங்க, நிலைத்திருக்கக்கூடிய ஒரு ஆசாரியத்துவமா இல்லை. தான் நம்ம பார்த்துட்டோம், ஒரு ஆசாரியன் இருக்காருன்னா அவரே ஆசாரிய ஊழியம் செய்ய முடியாது, அதில் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் அவர் என்றென்றைக்கும்
மரிக்காத ஆசாரிய ஊழியம் செய்யக்கூடியவராக இருக்காரு. இது விசேஷமற்ற ஆசாரியத்துவம். ஆனால் அது எப்படி இருக்குங்களா, ரொம்ப ஸ்பெஷல், ஒரு விசேஷித்த ஒரு ஆசாரியத்துவமாக அங்கே காணப்படுது. அன்புக்குரிய சகோதரன் சகோதரிகளே, இப்போ நம்ம பார்க்குறோம் இந்த ஒரு ஆசாரியத்துவத்தினுடைய, அதாவது நாம் பார்த்துட்ட இந்த இரண்டாம் நிழலுக்கு உண்டான மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான ஆசாரியத்துவத்தினுடைய காரியங்கள் பார்க்கும்போது, நிழல் இது மெல்கிசேதேக்கு, அதனுடைய நிஜம் யாருன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த ஆரோனுடைய ஆசாரியத்துவத்தினுடைய ஊழியம், அந்த ஒரு நிழல் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பூமியில் வந்துட்ட அந்த பலியின் ஜீவியத்தினுடைய காரியங்களை அங்கே அந்த நிழல் பிரதிபலிக்குது. ஆனால் இந்த மெல்கிசேதேக்கினுடைய ஆசாரியத்துவம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகிமை அடைந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு என்றென்றைக்கும் மரிக்காத பிரதான ஆசாரியராக இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை அந்த மெல்கிசேதேக்கினுடைய ஆசாரியத்துவம், அந்த பொருளானது அங்கே, அந்த நிழலானது அங்கே பொருள்படுத்துகிறத நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதரன் சகோதரிகளே, இப்போ நம்ம பார்த்துட்டோம் முதல் நிழல்ல ஆரோன் யாரு, அவங்களுடைய குமாரர் யாரு, அவங்களுடைய வம்சாவளி என்ன, எல்லாமே நமக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது இன்னொரு கேள்வி என்னன்னா, ஆசாரிய ஊழியம் செய்கிறவங்க ராஜாவினுடைய ஊழியம் செய்ய முடியாது. அப்போது ராஜாவாக இருக்கிறவங்க ஆசாரியனுடைய ஊழியம் செய்ய முடியாது. நியாயப்பிரமாணத்தில் அதுக்கு என்ன இல்லைங்க, இடம் இல்லை. அப்படி இருக்கும்போது ராஜாவுமாவும் இருக்காரு, ஆசாரியராகவும் இருக்காரு. இப்படிப்பட்ட ஒருத்தர் யாருன்னா இந்த மெல்கிசேதேக்கு. இவர் தான் என்னவா இருக்கிறாருன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மகிமை அடைந்த என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு பிரதான ஆசாரியனாகிய இயேசு கிறிஸ்துவை அவர் அங்கே அடையாளப்படுத்தக்கூடியவராக இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ இந்த மெல்கிசேதேக் யாரு? ஏன்னா மெல்கிசேதேக்குன்றவர் யார், அந்த மெல்கிசேதேக்குன்ற ஒரு விஷயத்தை குறித்து எந்த இடத்துலையுமே என்ன இல்லைங்க, விளக்கங்கள் இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த இரண்டாம் நிழலாகிய பொருள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று சாட்சி கொடுக்கும் போது, அந்த நிழலான மெல்கிசேதேக்கு யார் அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா, இதற்குத்தான் அந்த எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 1-10 அந்த கம்பேரிசன் பாயிண்ட்ஸ் போடுங்க. பார்த்தீங்களா? அதாவது இந்த மெல்கிசேதேக் யார் என்று கேட்கும்போது, வேதாகமத்தில் நமக்கு அப்போஸ்தலர் பவுல் கொடுத்துட்ட சாட்சியின் விவரங்கள் மட்டும்தான் நம்ம வாசித்த எபிரேயர் 7:1-10 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன் டேட்டா தான் இது. உன்னதமான தேவனுடைய ஆசாரியன், சாலேமின் ராஜா, அதுக்கு நீதியின் ராஜா என்கிற ஒரு அர்த்தம் இருக்கு. இவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார், ஆபிரகாமை விட பெரியவராகவும் இருக்காரு. ஆபிரகாம் இவருக்கு தசம பாகம் கொடுத்திருக்காரு. இவர் தகப்பனும் தாயும் இல்லை, வம்ச வரலாறு இல்லை, நாட்களின் துவக்கமும் இல்லை, ஜீவனின் முடிவும் இல்லை, தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவர், என்றென்றைக்கும் ஆசாரியன், மரிக்காமல் பிழைத்திருக்கிறார். அப்போ அப்போஸ்தலர் பவுல் கொடுக்கக்கூடிய சாட்சி, வேதாகமத்தில் அப்போஸ்தலர் பவுல் தவிர வேற யாருமே இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் இங்கே கொடுக்கல. இது மாத்திரம்தான் நமக்கு இருக்குது. அன்புக்குரிய சகோதரன் சகோதரிகளே, இங்கேயும் கூட அவர் யாரு, அவர் எப்படிப்பட்ட நபரு, அவருடைய தன்மைகள் என்ன, அவர் எதுக்கு நிழலா இருக்காரு, இது எல்லாம் அங்கே பேசிட்டு உண்மையிலேயே அந்த மெல்கிசேதேக் யாருன்றது இன்னுமே என்ன பண்ணலைங்க, அங்கே ஒரு விளக்கங்கள் அங்கே இருக்கலை. அன்புக்குரிய சகோதரன் சகோதரிகளே, அப்போது வேத மாணவர்கள் மத்தியில் இப்போது ஆராய்ச்சி செய்திருக்கக்கூடிய இந்த ஒரு பாடமானது ஏற்கனவே நிறைய பேர் கேட்டிருக்கலாம். இந்த ஒரு பாடங்கள் நம்முடைய மூத்த சகோதரர்கள் எடுத்திருப்பாங்க. அந்த ஒரு காரியங்கள் தான் நம்ம இங்கே முன்வைக்கிறோம். ஆனால் 4 விதமான கருத்துக்கள் அங்கே சொல்லப்படுது. அந்த 4 விதமான கருத்துக்களும் அவங்க வைக்கிற சப்ஜெக்ட்ஸ் நம்ம எடுத்தோம் அப்படின்னா இன்னும் ரொம்ப ஆழமாக ரொம்ப நேரம் போகும். நமக்கு தேவையான கண்டென்ட் மாத்திரம் மேலோட்டமாக நம்ம என்ன பண்ணலாம், பார்க்கலாம். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, யார் இந்த மெல்கிசேதேக்கு என்பதற்கு வேதமானவர்கள் மத்தியில் 4 விதமான கருத்துக்கள் அங்கே வைக்கிறாங்க. அதில் முதலாவது கருத்து யார் என்று பார்க்கும்போது சேம் என்று அங்கே வைக்கிறாங்க. அப்போது இந்த மெல்கிசேதேக்கு சேம் தான் அப்படின்னு சொல்லி வேதமானவர்கள் மத்தியில் இந்த ஒரு கருத்து வருது. இப்போ பார்க்கும்போது அந்த ஒரு பிக்சர்ஸ் போடுங்க பதர். பாருங்க, சேம் முதல் ஆபிரகாம் வரை உள்ளான வம்சாவளி. இதில் என்னன்னா
முதலாம் உலகத்திலிருந்து ஜலப்பிரளயத்திலிருந்து காப்பாற்றப்பட்டு வந்த அந்த இரண்டாம் உலகத்துக்கு வந்த நோவாவுடைய சந்ததியிலிருந்து தான் இந்த முழு உலகமும் அங்கே பரம்பினுச்சு இல்லைங்களா. அப்போது அவங்களுடைய குமாரர்கள் யாப்பேத், சேம் மற்றும் காம். அப்போது சேமுடைய வம்சாவளியில் தான் யார் வராங்க? ஆபிரகாம் வராரு. அப்போ பார்க்குறோம் அந்த சேம், அர்பகசாத், சாலா, ஏபேர்னு சொல்லிட்டு அப்படியே தேராகு வரைக்கும் வந்து தேராவுக்கு 3 பசங்க இருக்கிறாங்க. அந்த 3 பசங்களில் ஆபிரகாமும் ஒருவர் என்று இவங்க என்ன பண்ணுறாங்க, இங்கே ஒரு ஜீனியாலஜி ஹிஸ்ட்ரி அங்கே கொடுக்கப்படுது. இதனுடைய வருஷங்கள், அந்த வருஷங்கள் போடுங்க. பார்த்தீங்கன்னா இது ஆதாம் முதல் யோசேப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன். எப்படின்னா ஆதாமிலிருந்து சேர்த்து ஏனோஸ்ன்னு சொல்லிட்டு யோசேப்பு வரைக்கும் கொடுத்துட்டு அவர்கள் எத்தனை வருடங்கள் இந்த பூமியில் உயிரோட வாழ்ந்தார்கள் என்பதற்கான வருஷங்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்த ஸ்லைட் போடுங்க. பாருங்க, இந்த ஒரு கால்குலேஷன்ஸ் பார்க்கும்போது ஆதியாகமும் 11ஆம் அதிகாரம் 10லிருந்து ஒரு 2 வசனம் மட்டும் வாசிங்க. ஆதியாகமும் 11ஆம் அதிகாரம். சேமுடைய வம்ச வரலாறு. ஜலப்பிரளயம் உண்டான 2 வருஷத்திற்கு பின்பு சேம் 100 வயதான போது அர்பக்சாத்தை பெற்றான். சேம் அர்பக்சாத்தை பெற்ற பின் 500 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். அடுத்து இன்னொரு வசனம் வாசிங்க. அர்பக்சாத் 35 வயதான போது சாலாவை பெற்றான். இப்போ இந்த ஒரு வசனங்கள் நம்ம எதுக்கு நம்ம ஒரு மாடலாக பார்க்குறோம்னா, ஆதியாகமும் 11ஆம் அதிகாரம் 10லிருந்து 26 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த வசனங்கள் அதில் இருந்து தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லைங்களா. நோவாவிலிருந்து ஆபிரகாம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த வம்சாவளியினுடைய பட்டியலில் அவனுடைய வயதை மாத்திரம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அங்கே கால்குலேஷன் கொண்டு வராங்க. அப்போ கொண்டு வரும்போது அந்த லாஸ்ட்டாக பாருங்கள் 130 பக்கத்தில் 70. அப்போது அந்த ஒரு வசனம் பாருங்கள், ஆதியாகமம் 11:26 வசனம் வாசிங்க. தேராகு 70 வயதான போது ஆபிராம், நாகோர், ஆரான் என்பவர்களை பெற்றான். யார் யாரை பெற்றாங்களாமா? ஆரா, நாகோர், ஆபிரகாம். எத்தனை வயசுலைங்க? 70 வயசில். அப்போ 70 வயசு ஆகும்போது 3 குமாரர்களையும் ஒரே சமயத்தில் பெற்றெடுத்திருக்க முடியுமா அப்படின்ற கேள்வி வைக்கும்போது வேதாகமத்தில் இப்படி பதிவு செய்திருக்காங்க. மாறாக இதற்கு நம்முடைய மூத்த சகோதரர் ரசல் அவர்கள் என்ன ஒரு கமெண்ட்ரிஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது 70 வயதில் இதில் மூத்த பையன் யார் அப்படின்னா, போடுங்க பதர் அந்த இது, ஆரான். அடுத்து 2வது பையன் பாருங்க நாகோர். 3வது பாருங்க ஆபிரகாம். அப்போ ஆராம் தான் இளைய மகனாக இருக்காரு. அவர் தான் ஒரு 3வது மகனாக அங்கே காணப்படுறாரு. அப்போ ரசல் பதருடைய அந்த கமெண்ட்ரிஸில் நீங்கள் பார்க்கும்போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தேராகு அவர் 130 வயதாக இருக்கும் போது இந்த ஆபிரகாம் பிறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சகோதரர் அவர்கள் அந்த ஒரு கருத்தை அங்கே வைக்கிறாங்க. மறுபடியும் அந்த ஷார்ட் போடுங்க. இப்போ பாருங்க, அப்போது அந்த 70ன்னு அங்கே குறிக்குது. ஆனால் தேராகுக்கு 130 வயசு ஆகும்போது தான் ஆபிரகாம் அங்கே பிறக்கிறாரு. இப்போது அதுதான் அங்கே 130 அங்கே போட்டிருக்காங்க. அந்த மொத்த எண்ணிக்கையினுடைய கூட்டுத்தொகை 350 வருஷங்கள். அப்போது சேம் ஜலப்பிரளயத்துக்கு பின்பு இந்த பூமியில் அவர் வரும்போது அவருக்கு 2 வருஷத்துக்கு அப்புறம் அந்த 100 வயசு. அப்போது அந்த 100 வயசையும் அங்கே கூட்டும்போது 450 வருஷங்கள் அங்கே கிடைக்குது. அந்த 75ன்றது என்னன்னா, ஆபிரகாம் 75 வயதாக இருக்கும்போது தேவன் அவருக்கு அழைப்பு கொடுக்குறாரு, நீங்கள் இங்கே இருக்க வேணாம், நான் சொல்கிற ஊருக்கு நீங்கள் போங்கன்னு. அதனால் அந்த 75 வருடங்களையும் கூட்டினோம்னா 525 வருடங்கள் நமக்கு கிடைக்குது. இதில் என்னென்னா அந்த 600ன்றது யாருடைய ஜீனியாலஜின்னு பார்க்கும்போது சேம் முதலாம் உலகத்தில் அந்த 100 வருஷங்கள் இருக்காரு. 2ஆம் உலகத்தில் ஒரு 500 வருடங்கள், ஏறக்குறைய 600 வருடங்கள் சேம் என்ன பண்ணுறாருன்னா உயிரோடு அங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போது அந்த 600 வயதில் 525 கழிக்கும்போது 75 வருடங்கள் சேமும் ஆபிரகாமும் 2ஆம் உலகத்தில் இந்த பூமியில் ஒன்றாக அங்கே வாழ்ந்திருக்கிறாங்க என்கிற ஒரு கருத்து நம்முடைய சகோதரர்கள் அங்கே வைக்கிறத நம்ம பார்க்குறோம்.
அன்புக்குரிய சகோதரன் சகோதரிகளே, இந்த ஒரு காரியங்களை வைக்கும்போது ஸோ அதனால இந்த மெல்கிசேதேக்கை ஆசீர்வதித்தது இந்த ஆபிரகாமை ஆசீர்வதித்த இந்த மெல்கிசேதேக்கு யாராக இருக்கும் அப்படின்னா சேமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி அங்க கருத்து வைக்கிறாங்க. இந்த கம்பேரிசன் போடுங்க. இப்போ பார்க்குறோம் நம்ம எபிரேயர் 7:1-10 எடுத்துட்ட இந்த ஒரு விஷயங்கள்ல பார்க்கும்போது சேம் அந்த அந்த பாயிண்ட்ஸ் இந்த 11 பாயிண்ட்ஸ் போடுங்க. இந்த ஒரு காரியங்கள்லாம் சேமுக்கு பொருந்தக்கூடியதா இருக்குதா? இப்போ பாருங்க, சேம் எப்படி இருக்காருங்க? உன்னதமான தேவனுடைய ஆசாரியன் என்று சாட்சி கொடுக்குறாங்க. சாலேமின் ராஜானும் அவர் சாட்சி கொடுக்குறாங்க. அவர் ராஜாவா? அதே போல இவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார்னு சொல்றாங்க. ஒருவேளை வருஷங்கள் அதிகமா இருக்கிறதுனால இவரை விட இவர் என்ன பண்ணியிருக்காருங்க? பெரியவரா இருக்காரு. அதனால இவர் என்ன பண்ணியிருக்கலாம்? ஆசீர்வதிச்சிருக்கலாம். அதே போல தகப்பனும் தாயும் இல்லாதவர். அப்ப சேம் தகப்பனும் தாயும் இல்லாதவருங்களா? சேமுக்கு என்ன இருக்குதுங்க? ஹிஸ்டரி இருக்கு. இப்போதான் நம்ம பார்த்தோம் யாருடைய வம்சாவளி. அவர் நோவாவோட பையன் அப்படின்னும் போது தகப்பனும் தாயும் இல்லைன்னு சொல்றது சேமுக்கு அங்க பொருந்தக்கூடியதா இல்லை. அதே போல வம்ச வரலாறு இல்லை அப்படின்னு அப்போஸ்தலர் பவுல் சாட்சி கொடுக்கும்போது இப்போதான் சேம் பத்தி பார்த்தோம், அவருடைய வம்ச வரலாறு. அதே போல நாட்களின் துவக்கம் இல்லை, ஜீவனின் முடிவும் இல்லை. ஆனா ஹிஸ்டரி நமக்கு தெளிவா சொல்லுது, அவர் முதலாம் உலகத்துல 100 வயசாகவும் 2ஆம் உலகத்துல 500 வயதாகவும் ஆக மொத்தம் 600 வருடங்கள் உயிர் வாழ்ந்து அவர் மரிச்சிட்டாரு அப்படின்ற ஒரு கருத்து அங்க வைக்கிறாங்க. பார்க்குறோம், அவரு மரிக்காமல் பிழைத்திருக்கிறார். இந்த ஒரு விஷயம் இது மெல்கிசேதேக்குக்கு அங்க கொடுக்குறாங்க. ஆனா சேம் என்ன பண்ணிட்டாருங்க? மரிச்சிட்டாரு. அப்படி பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரன் சகோதரிகளே, இந்த ஒரு பாயிண்ட்ஸ்ல நம்முடைய மூத்த சகோதரர்கள் வைக்கக்கூடிய அந்த கருத்துல முதலாவது சேம் அப்படின்ற ஒரு விஷயம் இதுல 100% பொருந்தாததுனால நிறைய காரியங்கள் அங்க கான்ட்ரவர்சியா இருக்கிறதுனால இதை நம்ம என்ன பண்ண முடியாதுங்க, அப்படியே எடுத்துக்க முடியாது. அடுத்து இரண்டாவது பார்க்குறோம், இன்னொரு நபர் யாரை அங்கே குறிப்பிடுறாங்கன்னு சொல்லும்போது ஏனோக்கு என்பவரை தான் இங்கே நம்முடைய சகோதரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மெல்கிசேதேக்கா இவராகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே என்ன பண்ணுறாங்க, சேமுக்கு கூட ஏதோ கொஞ்சம் ஒரு ஆவரேஜ் பண்ணலாம். ஆனால் முழுமையாக அதிகபட்சமாக ஏனோக்காகத்தான் இருக்கும்னு நம்பக்கூடியவங்களும் அங்கே கருத்து வைக்கக்கூடியவங்களாகவும் அங்கே காணப்படுறாங்க. அப்போ ஏனோக்கு பற்றி நம்ம பார்க்கும்போது இன்னொரு வசனம் பாருங்க, எபிரேயர் 7:8. அன்றியும் இங்கே மரிக்கிற மனுஷர்கள் தசமபாகம் வாங்குகிறார்கள், அங்கேயோ பிழைத்திருக்கிறான் என்று சாட்சி பெற்றவன் வாங்கினான். அடுத்து இன்னொரு வசனம், அன்றியும் மெல்கிசேதேக்கு ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு போனபோது லேவியனானவன் தன் தகப்பனுடைய அறையில் இருந்தபடியால் தசமபாகம் வாங்குகிற அவனும் ஆபிரகாமின் மூலமாய் தசமபாகம் கொடுத்தான் என்று சொல்லலாம். எபிரேயர் 11:5 வாசிங்க. ஆதியாகமம் 5:24 வாசிங்க. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். பார்த்தீங்களா? அப்போ ஏனோக்கு என்ன பண்றாருங்களாமா, தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். தேவன் என்ன பண்ணிட்டாருங்களாம், அவரை எடுத்துக்கிட்டாரு. இந்த ஏனோக்கை பற்றின விஷயங்கள் எப்படி இருக்குதுன்னா, இப்போ நம்ம பார்த்த சேம் பற்றின மாதிரியான விவரங்கள் அங்கே இல்லை. அவர் இத்தனை வருஷம் உயிரோடு இருந்து இன்னாரை பெற்றாரு, அதுக்கப்புறம் இத்தனை வருஷங்கள் அவர் மரிச்சாருன்ற மாதிரியான அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை. அவர் முதலாம் உலகத்திலேயே ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறை வரைக்கும் இந்த ஏனோக்கு இருக்காரு. இந்த 7ஆம் தலைமுறையான இந்த ஏனோக்கு என்ன ஆகிறாருன்னு சொல்லும்போது அவர் தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருக்கிறார். அப்படின்னா தேவனுக்கு பிரியமா அவர் வாழ்ந்திருக்காரு. தேவனுடைய அந்த தெய்வீக திருத்தனுடைய ரகசியங்களை அவர் அறிஞ்சிருக்காரு. அவர் தேவனுக்கு பிரியமா இருக்கிறதுனால அங்க என்ன ஆயிடுறாருங்க, வசனம் சாட்சி கொடுக்குது, காணாமற் போனார். எங்க போனார்? தேவன் எடுத்துக்கொண்டார் அப்படின்ற இந்த வசனங்கள் அங்க சாட்சி கொடுக்குது. இன்னொரு வசனம் பாருங்க, எபிரேயர் 11:5 வாசிங்க.
விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். பாத்தீங்களா? அப்போ விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான்னு வேதாகமும் சாட்சி கொடுக்குது. இவங்க இது ஒரு சாதாரண மனுஷர்கள் இந்த ஒரு சாட்சியை கொடுக்கல, மாறாக வேதாகமும் இந்த ஒரு சாட்சியை அங்கே முன்வைக்குது. அதனால இதை ரொம்ப அதிகப்படியா நம்முடைய மூத்த சகோதரர்கள் என்ன பண்றாங்கன்னா அங்கே நம்பக்கூடியவங்களா அங்கே இருக்கிறாங்கன்றதை நம்ம பார்க்குறோம். அதே போல இன்னொரு காரியம் என்ன பேசுறாங்கன்னு சொல்லும்போது, சகோதரர் ரசல் அவர்கள் அவர் எழுதிட்ட அந்த 3ஆம் வால்யூம் 3rd வால்யூம்ல பேஜ் நம்பர் 419 420 அந்த தேவனுடைய தெய்வீக திட்டத்தை பிரதிபலிக்கக்கூடிய பிரமிடு, இந்த பிரமிடை பற்றின விஷயத்தை கட்டினதும் யார்தான் தான் இருக்க முடியும், இந்த மெல்கிசேதேக்கா தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சகோதரர் அங்கே ஒரு பாயிண்ட்ஸ் வைக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அந்த பாயிண்ட்ஸை இவங்க எடுத்துக்கிட்டு என்ன பேசுகிறாங்கன்னா, ஏனோக்கு தான் அந்த ஒரு காரியங்களை செய்திருக்க முடியுன்ற ஒரு கருத்தையும் அங்கே வைக்கிறாங்க. ஏன் எப்படின்னா, ஏனோக்கு தேவனோடு அங்கே சஞ்சரித்து கொண்டு இருந்தான்னு சொல்லும்போது தேவனிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயங்கள் எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணியிருப்பார், அறிந்தவராக தேவனுடைய சத்தியத்தை அது உணர்ந்தவராக அங்கே இருக்கிறதுனால. ஏன்னா அந்த ஒரு பிரமிடு கட்டும்போது எப்படி கட்டணும்னா, தேவனுடைய தெய்வீக திட்டத்தினுடைய ரகசியங்கள் எல்லாத்தையும், டிவைன் பிளான் எல்லாத்தையும் அதை உள்ள வச்சு அந்த பிரமிடை கட்டணும். அதற்கேற்ற ஞானம் யாருக்கு இருக்குங்க? ஏனோக்கு இருக்கு. அதுக்கு என்ன சாட்சி கொடுக்குதுன்னா வசனம், ஏனோக்கு தேவனோடே அங்கே சஞ்சரித்து கொண்டிருந்தார் அப்படின்ற ஒரு வசனம் அங்கே சாட்சி கொடுக்கறதுனால, அப்போ ஏனோக்கு தான் இந்த ஒரு பிரமிடை கட்டுறதுக்கு உதவியாக அங்கே இருந்திருக்கணும் என்கிற ஒரு காரியங்களையும் அங்கே சகோதரர்கள் முன் வைக்கிறாங்க. அடுத்து இன்னொரு வசனம் என்ன பேசுறாங்கன்னா, யூதா 14 மற்றும் 15 வாசிங்க. ஆதாமுக்கு ஏழாம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். பாருங்க, ஆயிரமான தனது பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தர் வருகிறார் என்று முன் அறிவித்தான். யார் அறிவிக்கிறதுங்க? ஏனோக்கு. இவர் எந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர்? முதலாம் உலகத்தில் ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையில் வாழ்ந்துட்ட இந்த ஏனோக்கு 3ஆம் உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள், 1000 ஆண்டு அரசாட்சியினுடைய ராஜ்யத்தினுடைய காரியங்கள் அவங்க தீர்க்க தரிசனமாக அவர் அப்போவே என்ன பண்ணுறாருங்களாமா, அங்கே அறிவிக்கக்கூடியவராக இருக்காரு அப்படின்ற இந்த ஒரு பாயிண்ட்ஸையும் சகோதரர்கள் அங்கே முன் வச்சுட்டு, அதனால் இந்த மெல்கிசேதேக்கா இருக்கிறது ஒருவேளை ஏனோக்காவும் கூட இருக்கலாம் அப்படின்ற ஒரு காரியத்தை அங்கே முன் வைக்கிறத நம்ம பார்க்குறோம். அது மாத்திரமல்ல, இன்னொரு பாயிண்ட்ஸ் என்ன வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு அவர் கர்த்தருடைய 2ஆம் வருகை நாளை குறித்து அங்கே அவர் சாட்சி கொடுக்குறாரு. திடீர்னு என்ன ஆயிட்டாருங்க? எடுத்துக்கொள்ளப்பட்டார், அவர் காணாமல் போயிட்டார் அப்படின்னு சொல்லும்போது, அதே விஷயத்தை எங்கே அவங்க கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது, சுவிசேஷ யுகத்தில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் எதுக்கு ஒப்பானவராங்க நம்முடைய தேவன் சாட்சி கொடுக்குறாருன்னா, மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான ஆசாரியத்துவத்தில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வராருன்னு சொல்லும்போது, அப்போது முதலாம் ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு ஆண்டவருடைய 2ஆம் வருகையை சாட்சி கொடுக்குறாரு. அதே விஷயத்த 2ஆம் ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான அப்படின்னு சொல்லும்போது, இது ஆவிக்குரிய காரியங்கள்ல ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் ஸ்பிரிச்சுவலாக அவங்க பேசுகிறாங்க. அப்போது நம்முடைய ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாக யாரை நம்ம தன்னுடைய திருச்சபை வகுப்பாரே அங்கே அடையாளப்படுத்துகிறாங்க. அப்போது 7ஆம் தலைமுறை யாருன்னா 7ஆம் காலகட்டத்தில் வாழக்கூடிய லவோதிக்கேய சபை. இப்போ இவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஆண்டவருடைய 2ஆம் வருகையை அங்கே அறிவிக்கிறாங்க. எப்படி ஏனோக்கு திடீர்னு எடுத்துக்கொள்ளப்படுறாரோ அதே போல் இவங்களும் என்ன ஆயிடுவாங்களாம், எடுத்துக்கொள்ளப்பட்டுருவாங்க சபை. அதுக்கப்புறம் ஏனோக்கு என்ன ஆகுறாங்களாம், முதலாம் உலகத்தில் காணாமல் போயிட்டு திடீர்னு மெல்கிசேதேக்கா எங்கே வராருங்க, 2ஆம் உலகத்தில் அங்கே வராரு. அதே போல் 2ஆம் உலகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட சபை 3ஆம் உலகத்தில் மகிமை அடைந்த பிரதான ஆசாரியனா
மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி வந்த நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் தலையாகவும் அவருடைய சரீரமாகிய சபையாக இந்த 7ஆம் தலைமுறையை என்ன அவங்க வருவாங்க அப்படின்ற ஒரு கம்பேரிசன் என்ன பண்றாங்கன்னா இங்க சகோதரர்கள் அங்க முன் வைக்கிறத நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரன் சகோதரிகளே, இந்த ஒரு பாயிண்ட்ஸ் எல்லாம் முன்னாடி வச்சுட்டு கண்டிப்பா இந்த மெல்கிசேதேக்கு யாராக தான் இருக்க முடியும்? ஏனோக்காக தான் இருக்க முடியும் அப்படின்ற ஒரு கருத்து அங்க முன் வைக்கிறத நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரன் சகோதரிகளே, அப்போ இதுக்கான அப்ஜெக்ஷன் நம்ம பார்க்கும்போது அந்த கம்பேரிசன் போடுது. இதே விஷயங்களை நீங்க இந்த கருத்துக்களோட என்ன பண்ண வேண்டி இருக்கு? கம்பேரிசன் பண்ண வேண்டி இருக்கு. ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு டேட்டா அப்போஸ்தலர் பவுல் கொடுத்துட்ட இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும்தான். அப்படின்னும் போது மெல்கிசேதேக்கு யார் என்பது இங்க பேசல, மெல்கிசேதேக்கு எப்படிப்பட்டவர் என்கிற ஒரு காரியத்தை குறித்து தான் பேசுறாங்க. அப்ப இந்த விஷயத்த நீங்க ஏனோக்கோட ஒப்பிட்டு பார்க்கும்போது பாருங்க, ஒருவேளை தகப்பனும் தாயும் இல்லைன்ற ஒரு பாயிண்ட்ஸை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, அவர் 1ஆம் உலகத்துல திடீர்னு காணாம போயிட்டாரு, 2ஆம் உலகத்துல திடீர்னு வந்துட்டாரு, அதனால அவருடைய ஹிஸ்டரி என்ன ஆகலைங்க, இங்கே யாருக்கும் அங்கே கிடைக்க பெறலை. அதனால் அவருடைய வம்ச வரலாறு தெரியாது, அவர் யார் எப்படி எந்த வழியில் வந்தாருன்றதும் தெரியாது. அதனால் என்ன பண்ணியிருக்கலாம், இந்த ஒரு காரியங்களை அங்கே பேசலாம்னு சொல்லி ஒரு கருத்து வைக்கிறாங்க. ஆனாலும் அவர்களுக்கு நாட்களின் துவக்கம் இல்லைன்றத அந்த பாயிண்ட்ஸ் நமக்கு கான்ட்ராவர்சியாக இருக்குது. ஜீவனின் முடிவும் இல்லைன்ற ஒரு பாயிண்ட்ஸ் எப்படி கொண்டு வராங்கன்னா, அவர் அங்கே எடுத்துக்கொள்ளப்படுறாரு, திடீர்னு மெல்கிசேதேக்கா 2ஆம் உலகத்தில் வராரு, அதுக்கப்புறம் எங்கே அவர் இல்லைங்களே. அவர் வேதாகமம் எப்படி சொல்லுதுன்னா, எல்லா மனிதர்களும் மரித்தார்கள் என்கிற ஒரு சாட்சி கொடுக்குது. இந்த ஜீனியாலஜி படி இத்தனை வருஷங்கள் உயிரோட வாழ்ந்தாங்க, இன்னாரை பெற்றாங்க, இந்த வயசுல பெற்றாங்கன்ற மொத்த ஹிஸ்டரியும் கொடுத்துட்டு ஃபைனலி அவங்க மரிச்சாங்கன்னு வேதாகமம் சாட்சி கொடுக்கும்போது, இந்த ஏனோக்கு மாத்திரம் மரிச்சாங்கன்னு சாட்சி கொடுக்கல, அவர் பிழைத்திருக்கிறான் என்று சாட்சி கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். இப்போ பாருங்க, தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவன், என்றென்றைக்கும் ஆசாரியன், மரிக்காமல் பிழைத்திருக்கிறார்ன்ற இந்த சாட்சிகள் எல்லாமே அவர் 1ஆம் உலகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு 2ஆம் உலகத்தில் அவர் மறுபடியும் வந்துட்டு திரும்பவும் அவர் எங்கே போனாருன்னு எந்த ஒரு என்ட்ரியுமே எந்த ஒரு டேட்டாவுமே இல்லாததுனால இந்த ஒரு பாயிண்ட்ஸ் வேணால் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு அதிகபட்சமாக அது ஏனோக்குக்கு பொருந்தக்கூடியதாக வச்சிட்டாலும், இப்போது சுவிசேஷ யுகத்தில் இந்த 2ஆம் உலகத்தில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வந்திருக்கும் போது ஏனோக்கு எங்கே போனார்? ஏன்னா அவர் தான் மரிக்கலை இல்லைங்களா. அவர் மரிக்காமல் பிழைத்திருக்கிறான் என்று சாட்சி பெற்ற ஒருவர் அவர் எங்கே போனாருங்க? திடீர்னு காணாமல் போயிட்டாரு, அப்புறம் திடீர்னு 2ஆம் உலகத்தில் வராரு, அதுக்கப்புறம் எங்கேயும் இல்லைங்களா. அப்போ ஏனோக்குன்ற ஒரு விஷயத்தையும் இந்த ஒரு கான்ட்ராவைஸில் நம்ம வச்சு பார்க்கும்போது ரொம்ப முரண்பாடாக அது ஏற்றுக்கொள்ள முடியாததாக அங்கே இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிடலாம், அடுத்த பாயிண்ட்ஸ் போயிடலாம். அடுத்து 3ஆவதாக பார்க்கும்போது லோகோஸ். அப்போ என்னங்க இன்னொரு கருத்து வைக்கிறாங்க, லோகோஸ். இப்போ லோகோஸ் குறித்து பார்க்கும்போது இவர் யாருங்க? சத்தமாக சொல்லுங்க. மிகாயேல். அப்போ மிகாயேல் நம்முடைய ஆண்டவருடைய நிலையை குறிக்குது. அவர் இந்த பூமிக்கு வருவதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாருங்க? லோகோஸா இருந்தார். நம்முடைய தேவனிடத்துல பிரதான தூதனாக அவர் காணப்பட்டாரு. ஆனா அதற்கு பின்பு பார்க்கும்போது எப்படி வருதுங்க, அவர் பூமிக்குரிய காரியங்கள்ல அவர் மனிதனாக வந்தாரு, ஆண்டவருடைய சித்தத்தை செய்தாரு, பலியின் ஜீவம் செய்து சிலுவை மரணத்துல மரிச்சாரு. மறுபடியும் அவர் என்ன ஆயிட்டாருங்க, 3ஆம் உலகத்துக்கு அவர் வரப்போறாரு. எப்படின்னா மகிமை அடைந்த அவர் ராஜாவாக வரப்போறாரு. அப்போ இந்த இடத்துல இவங்க என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் அங்கே வைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஏனோக்கு பற்றி பார்த்தோம் இல்லைங்களா, அவருக்கு தெய்வீக திட்டம் தெரியும், அந்த பிரமிடை கட்டினது ஏனோக்கு தான் சொல்லும்போது அதே பாயிண்ட்ஸ் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அங்கே பொருத்தி பார்க்க முடியுங்களா? முடியும். ஏன்னா ஆண்டவருக்கு தெரியாதுங்களா? நிச்சயமாக முடியும். தேவனுடைய தெய்வீக திட்டம் ஆண்டவருக்கு அங்கே தெரியும். அப்படின்னும் போது இப்போ ஒரு கேள்வி என்னன்னா, தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவர் என்கிற ஒரு காரியத்தையும் நாம் அங்கே பொருத்தி பார்க்கலாம். இவர் இந்த 2ஆம் உலகத்தில் ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு வந்த அந்த மெல்கிசேதேக்கு என்ன கொண்டு வராருங்க? அப்பம், திராட்சரசம். இந்த ரெண்டும் சேர்ந்தாப்புல வர்றது அந்த பழைய ஏற்பாடுல அந்த ஒரு இடத்துல மட்டும்தான். அதுக்கு பின்பு இந்த நியாயப்பிரமாணத்தினுடைய கட்டளைகள் நமக்கு தெரியும். அப்போ பஸ்காவை புசிக்கிறதுக்கான நிழல்கள் நமக்கு தெரியும். அந்த முறைமையை மாற்றி தான் நம்முடைய கர்த்தர்
முதலாம் வருகையில் வந்து தம்முடைய சீசர்களுக்கு என்ன பண்ணுறாங்க, அப்பம் மற்றும் திராட்சரசம் இந்த ஒரு காரியத்தை அங்கே அவர் புதுப்பித்து அறிமுகப்படுத்தி காண்பிக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது இந்த பாயிண்ட்ஸை வச்சு நம்ம பார்க்கும்போது ஒருவேளை, ஏன்னா முதலாம் உலகத்தில் தூதர்கள் வராங்க இல்லைங்களா, ஆவியின் சரீரத்திலிருந்து மனித சரீரம் எடுத்துட்டு அவர் வந்து, இப்போது ஆபிரகாம் என் நாளைக்கான ஆசையாய் இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்ற ஆபிரகாம் பற்றி ஆண்டவர் சொல்லும்போது, அப்போ இந்த மெல்கிசேதேக்கா இருக்கக்கூடிய ஒரு நபர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவா கூட இருக்கலாம். ஏன்னா அவர் திடீர்னு வராரு, வந்துட்டு ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறாரு, அப்பமும் திராட்சரசமும் கொடுக்குறாரு, தஸ்மபாகம் வாங்குறாரு. இப்படியெல்லாம் சொல்லி இந்த ஒரு காரியங்களை என்ன பண்ணுறாங்கன்னா லோகோஸ் என்ற ஒரு காரியத்துக்கு அங்கே பொருத்தி பார்க்கக்கூடியதாக இருக்குது அன்புக்குரிய சகோதரன் சகோதரிகளே. அப்போது இன்னொரு பாயிண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதேனில் அதாமோடு வந்து பேசுனது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லியும் ஒரு சாட்சி வைக்கிறாங்க. இது வந்து முரண்பாடாக இருந்தாலும் நீங்கள் அதை முழுவதுமாக என்ன பண்ண வேணாம், எடுத்துக்கொள்ள வேணாம், கருத்து மட்டும்தான். இந்த கருத்து எப்படி கொண்டு வராங்க அப்படின்னா, ஏன்னா அந்த ஒரு கனியை புசித்ததுக்கு அப்புறமேட்டு அங்கே ஆண்டவர் வராரு, வரும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. அப்போ அவர் வராருன்றதை இவங்களால் மாம்ச கண்களில் பார்க்க முடிஞ்சனால தான், அவர் வராருன்னு தெரிஞ்சனால தான் இவங்க போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. அப்போ இவங்க அப்போ என்ன கேட்குறாங்க, அதாமே நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லும்போது நான் இங்கே ஒளிஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு இந்த ஒரு இந்த ஒரு உரையாடல் வரக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்க எப்படி பேசுகிறாங்க அப்படின்னா, அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அங்கே வராருன்றதையும், அவர் எப்படி மாம்சத்தில், அதாவது ஆவியின் சரீரத்தில் இருந்து மாம்ச சரீரம் எடுத்து வந்துட்ட அநேக தூதர்களில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் வந்தாருன்றதுனால இந்த மெல்கிசேதேக்கா இருக்கக்கூடிய நபரும் அப்படி தான் வந்திருப்பாங்க அப்படின்ற ஒரு கருத்தும் அங்கே என்ன பண்ணுறாங்க, அங்கே முன் வைக்கிறத நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதரன் சகோதரிகளே. அப்புறம் இன்னொரு பாயிண்ட்ஸ் எப்படி கொடுக்குறாங்கன்னா, அவர் அப்பம் திராட்சரசம் குறிக்குது, யாருக்கு கொடுக்குறாங்க, ஆபிரகாமுக்கு கொடுக்குறாங்க. அப்போது மெல்கிசேதேக்கு ஆபிரகாமுக்கு கொடுக்குறாரு. அப்போ ஆபிரகாம் எதுக்கு அடையாளமாக இருக்காராமா, சபைக்கு அங்கே அடையாளமாக இருக்காரு. மெல்கிசேதேக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அங்கே அடையாளமாக இருக்காரு. அதே போல் ஆபிரகாம் என்ன பண்ணுறாருங்க, அந்த அப்பம் திராட்சரசம் வாங்கிட்டு தான் கொள்ளையிட்டு வந்த பொருட்களில் தசம பாகம் அங்கே கொடுக்குறாரு. அப்போ சபை அந்த அப்பமும் திராட்சரசமும் அவங்க வாங்கிட்டு தன்னுடைய பலியின் ஜீவியத்தை என்ன பண்ணுறாங்க, தசம பாகமாக அங்கே கொடுக்குறாங்கன்ற இந்த ஒரு பாயிண்ட்ஸ் கூட அங்கே முன்னாடி வைக்கிறாங்க அன்புக்குரிய சகோதரன் சகோதரிகளே. இப்போ இந்த ஒரு பாயிண்ட்ஸ் படி பார்க்கும்போது, இப்போது நிழல் இருந்தால் அதுக்கு நிஜம் அப்படின்ற ஒன்று இருக்கும். அப்படின்னும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அங்கே வந்துட்டாரு அப்படின்னா, அங்கே வந்தது யாருங்க, இயேசு கிறிஸ்து அப்படின்னா, அப்போ நிஜத்தில் யார் வராங்க, வேறொரு நபர் தான் வரணும். அப்போ நிஜம் யார் அடையாளப்படுத்துதுன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துன்னா, அப்போ அங்கே வந்தது யார் தான் இருக்க முடியும்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அந்த லோகோஸ்ன்ற ஒரு விஷயத்த நம்ம வைக்க முடியாது. ஏன்னா ஒரே நபர் டபுள் ஆக்டிங் பண்ண மாதிரி ஆகிடும். அங்கே வந்தது வேறொரு நபராக இருக்கணும், அவனுடைய நிழல் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அதாவது மகிமை அடைந்த இயேசு கிறிஸ்துவை அங்கே பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கணும். இப்படி தான் அங்கே கம்பேரிசன் நம்ம கொண்டு வர முடியும். அப்படின்னும் போது இந்த லோகோஸ் என்கிற ஒரு காரியங்கள் கூட அங்கே வைப்பது ஒரு முரண்பாடான அங்கே காரியமாக அங்கே காணப்படுது அன்புக்குரிய சகோதரன் சகோதரிகளே. இப்போ பாருங்க, தேவன் இன்னொரு விஷயம் பேசுகிறாங்க, எப்போது அவரை ஜெனிப்பிக்கிறாரோ அப்போ தான் அவருக்கு ஞானஸ்நானம் அப்படின்ற ஒரு உடன்படிக்கையின் மூலமாக அவர் புதிய சிருஷ்டி என்கிற அந்த ஒரு அங்கீகாரம் அங்கே வருது. அவர் எப்படி வராருங்க, பூமியில் வந்துட்டு யோர்தானில் அங்கே ஞானஸ்நானம் பெறும்போது அவர் பரிசுத்தாவி அவருக்கு புறாவை போல் அங்கே இறங்கி தேவனுடைய சகல ரகசியங்களும் அங்கே ஓப்பன் ஆகுது. அந்த நிமிஷத்துல இருந்து தான் அவர் பிரதான ஆசாரியனாக அங்கே அவருடைய ஊழியம் அங்கே தான் ஆரம்பிக்குது. அப்படின்னும் போது இவர் எப்படி மெல்கிசேதேக்கின் முறையின்படி அங்கேயே வர முடியும் இல்லைங்களா? அப்போது அங்கே வந்திருக்கக்கூடிய நபர் வேறொரு நபர், ஆனால் அது லோகோஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதரன் சகோதரிகளே. இவர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி வராரு, ஆனால் மெல்கிசேதேக்கா வந்தது இவர் கிடையாது இல்லைங்களா? அடுத்து நம்ம பார்க்குறோம் இன்னொரு பாயிண்ட்ஸு, கடைசி பாயிண்ட்ஸு. இந்த மெல்கிசேதேக் அப்படின்றது ஒரு 3 நபர்கள் வைத்து அங்கே பேசுனாங்க. கடைசியாக என்ன பேசுகிறாங்க அப்படின்னா,
இது ஒரு பட்டம் அப்படின்றத அங்கே சகோதரர்கள் அங்கே முன் வைக்கிறாங்க. அப்போ மெல்கிசேதேக்கு என்பது ஒரு நபர் அல்ல, அது ஒரு பட்டம். அப்போது தேவனுடைய காரியங்களுக்கு இசைவாக அப்போஸ்தலர் பவுல் கொடுக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கும்போது அது போடுங்க. உன்னதமான தேவனுடைய ஆசாரியன். இந்த பட்டம் யாருக்கு அடையாளப்படுத்துதுன்னா பிதாவாகிய தேவனுக்கு தான் இது பொருந்தக்கூடியதாக இருக்குது. அப்படின்னும் போது தேவன் அவர் என்றென்றைக்கும் ராஜா, அவர் நீதியின் ராஜா, பொருந்தது இல்லைங்களா? அப்புறம் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார், ஆபிரகாமை விட பெரியவர், இது தேவனாக இருந்தால் பொருந்துமா? அதே போல் ஆபிரகாம் தசமபாகம் கொடுத்தாரு, அவருக்கு தகப்பனும் தாயும் இல்லை. நம்முடைய தேவனுக்கு தொடக்கம் இருக்கா? இல்லை. முடிவு இருக்கா? இல்லை. அவர் ஆதி முதல் அனாதியாக இருக்காரு. அவருக்கு தகப்பன் கிடையாது, தாயும் கிடையாது. அவர் என்றென்றைக்கும் ஜீவனோடு இருக்காரு. அவர் இருக்கிறவராகவே இருக்கிறாரு. அவருக்கு ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நபராக இருக்கும்போது இந்த தகப்பனும் தாயும் இல்லை, வம்ச வரலாறு இல்லை, நாட்களின் துவக்கமும் இல்லை, ஜீவனின் முடிவும் இல்லை. இது எல்லாமே என்ன ஆகுதுங்க? பொருந்துது. அப்போது தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவர். அப்போது நம்முடைய ஆண்டவர் சாட்சி கொடுக்குறாரு, என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படின்னு சொல்லும்போது எந்த ஒரு பாயிண்ட்ஸ் கூட அங்கே மேட்ச் பண்ணலாம். ஆனால் அங்கே எப்படி வருதுன்னு சொல்லும்போது அவர் என்றென்றைக்கும் ஆசாரியர். இந்த ஒரு காரியங்கள் பொருந்துதா அப்படின்னா ஆசாரியன்னா யாருங்க? ஆசாரியனுடைய வேலை என்னங்க? இப்போதான் பார்த்தோம் இல்லைங்களா நிழல்களில். ஆரோன் என்ன பண்ணுறாருங்க? ஜனங்களுடைய பாவங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்வதற்கென்று பலி கொடுக்கிறார். பலி கொடுத்து ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். அப்போ தேவன் பலி கொடுத்தாரா? தெரியுமே, ரொம்ப ஈஸியான கேள்விதான். ஆமாம், கொடுத்தாரு இல்லைங்களா? தம்முடைய ஒரே பேரான குமாரனை அவர் என்ன பண்ணியிருக்காருங்க? பலியாக கொடுத்துருக்கார். இப்போ அந்த வகையில் அவர் யார் தாங்க? அவர் ஆசாரியன் தான். என்றென்றைக்கும் அவர் ஆசாரியனாக இருக்காரு, மரிக்காமல் பிழைத்திருக்கிறார். அப்படின்னு சொல்லும்போது இது எல்லா விஷயங்களுமே தேவனுடைய காரியங்களுக்கு அங்கே பொருந்தக்கூடியதாக இருந்துட்டாலும் இங்கே தான் நம்ம ஒரு விஷயத்தை கொண்டு வரணும். மெல்கிசேதேக்கா வந்தது தேவன் அப்படின்னு நம்ம வச்சோம்னா அவர் எப்படி இருக்காருங்க? அவருடைய நிலை இப்போ தான் நம்ம பார்த்தோம். அவர் மாம்சத்தில் என்ன பண்ண முடியாதுங்க, வர முடியாது. அவருடைய சுபாவம் வேற, அவருடைய மகிமை வேற, அவருடைய கணம் வேற, அவருடைய தன்மையே வேற. அப்படிப்பட்ட ஒரு தேவன் அவர் எப்படி மாம்சத்தில் வர முடியும்? அப்போ அவரு தான் இவர், இவர் தான் அவருன்னா அது திரித்துவமாக மாறிடும் இல்லைங்களா? திரித்துவமாக மாறுறதுனால இந்த ஒரு பாயிண்ட்ஸும் கூட நம்ம என்ன பண்ண முடியாதுங்க, அங்கே ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரன் சகோதரிகளே, அப்போது இங்கே சரியான விளக்கம் என்று சொல்லும்போது மெல்கிசேதேக்காக வந்தது ஒரு மனுஷன், அது தேவன் அல்ல. ஆனால் இந்த பட்டம் முழுவதுமாக தேவனுக்கு பொருந்தும், ஆனால் தேவன் கிடையாது. அன்புக்குரிய சகோதரன் சகோதரிகளே, அப்போ யார் தாங்க இந்த மெல்கிசேதேக்கு? சொல்லிக்கிட்டே போகிறீங்க, ஆனால் ஆன்சரே கிடைக்க மாட்டேங்குதே. அப்படின்னா இது சகோதரனுடைய கருத்துக்கள் தான் நம்ம அங்கே முன் வச்சுருக்கோம். சரி, இப்போது சகோதரர்கள் அவங்களுடைய ஆராய்ச்சியில் தேவனுடைய கிருபையில் இது நிறைய விஷயங்கள் அங்கே கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அப்போ இதை யாருக்கிட்ட கேட்டால் தான் இது கரெக்டாக இருக்கும்? யார்கிட்ட கேட்கலாம்? தேவன்கிட்ட கேட்கணுமா? என்னங்க? அப்போது பாருங்க, தேவன் நமக்காக ஏற்படுத்திட்ட ஒரு பிரதான தூதன், 7ஆம் காலகட்ட சபையினுடைய பிரதான தூதன் யாருங்க? சகோதரர் ரசல். இப்போ அவர்கிட்ட இந்த கேள்வியை கேட்டால் அவர் என்ன சொல்வார்? அவர் சொல்கிறது ஏற்றுக்கலாம் இல்லைங்களா? சரி, இதோட இந்த ஒரு பாடம் இங்கே முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்குது. இதில் வாட் பாஸ்டர் ரசல் செட், சகோதரர் ரசல் அவர்கள் என்ன சொன்னார் என்கிற இந்த ஒரு காரியத்தில் பார்க்கும்போது பேஜ் நம்பர் 384 கேள்வி 484 மெல்கிசேதேக்கு யார் என்கிற ஒரு காரியத்தை குறித்து அங்கே ஒரு கேள்வி இருக்குது, அதற்கான பதிலும் இருக்குது. இந்த ஒரு காரியத்தை நம்ம வாசித்து முடிச்சிட்டிங்கன்னா சப்ஜெக்ட் முடிச்சிடலாம். மெல்கிசேதேக்கு யார்? பதில்: மெல்கிசேதேக்கு ஒரு ஆசாரியராகவும் ராஜாவாகவும் ஒரே சமயத்தில் இருந்தார் என்று வேத வாக்கியங்கள் தெரிவிக்கின்றன. அவர் ஆபிரகாமின் நாட்களில் வாழ்ந்த நபராக இருந்தார். அவர் சாலேம் என்ற பட்டணத்தை சார்ந்தவராக குறிக்கப்படுவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இதற்கு சமாதானம் என்று பொருள் விளக்கம் சொல்லப்படுகிறது.
இது சமாதானத்தின் நகரமாகும். அந்த நகரத்தின் ராஜாவாக அவர் இருந்தார். சமாதான ராஜ்யத்தின் பிரதிநிதித்துவமாக சாலேம் நகரம் இருந்தது என்றும், அந்த ராஜா தம்முடைய ராஜ்யத்தின் மகிமையில் இருந்த நமது கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நிழலாக இருந்தார் என்று ஊகிக்கப்படுகிறது. படிங்க, ஒரு 10 ஸ்லைடு இருக்கும், கடகடன்னு படிச்சிங்கன்னா முடிச்சிடலாம். இவையெல்லாம் ஆரோன் மூலம் நிழலாக இருக்கின்றன. பிறகு ஆசாரியர்களான ஆரோனின் குமாரர்கள் சபையாருக்கு நிழலாக்கப்படுகிறார்கள். பலியிடுதலில் இவர்களுடைய பங்கு கிறிஸ்துவினுடைய உபத்திரவங்களில் குறைவானதை நிறைவேற்றுவதாகும். ஆனால் மெல்கிசேதேக்குவின் ஆசாரியத்துவம் மனுக்குலத்தார் அனைவரையும் ஆசீர்வதிக்கவும் சமாதான ராஜ்யத்தை நிறுவக்கூடிய திறனும் விருப்பமும் கொண்டு மகிமையின் ராஜ்யத்தின் மகிமையடைந்த கிறிஸ்துவையும் சபையையும் அடையாளப்படுத்துகிறது. அந்த ராஜ்யத்தில் நமது கர்த்தர் சமாதான பிரபு அல்லது சமாதான ராஜாவாக இருப்பார். ஆசாரியர் என்ற முறைமையில் மெல்கிசேதேக்கின் பலிகளை செலுத்தவில்லை. அவர் மகிமையடைந்த ஆசாரியராக இருந்தார். ஆகவே யூத ஆசாரியனான ஆரோன் தன்னுடைய பலியிடும் வேளையில் நமது கர்த்தரை அடையாளப்படுத்துகிறான். மெல்கிசேதேக்குக்கு நிழலாக மகிமையடைந்த ஆசாரியராக, ஆளுகிற ஆசாரியராக நமது கர்த்தரை அடையாளப்படுத்துகிறார். வேறு வார்த்தைகளில் சொன்னால் இங்கு 2 நிழல்கள் உள்ளன. ஒரு நிழல் கிறிஸ்துவின் பூமிக்குரிய ஊழியத்தை, கிறிஸ்துவின் பாடுகளை, கிறிஸ்துவின் பலியை, தம்முடைய பலியின் பலனை பிதாவிடம் அளிப்பதை அடையாளப்படுத்துகிறது. இவைகளெல்லாம் ஆரோன் மூலம் நிழலாக இருக்கின்றன. பிறகு ஆசாரியர்களான ஆரோனின் குமாரர்கள் சபையாருக்கு நிழலாக்கப்படுகிறார்கள். பலியிடுதலில் இவர்களுடைய பங்கு கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை நிறைவேற்றுவதாகும். ஆனால் மெல்கிசேதேக்குவின் ஆசாரியத்துவம் மனுக்குலத்தால் அனைவரையும் ஆசீர்வதிக்கவும் சமாதான ராஜ்யத்தை நிறுவக்கூடிய திறனும் விருப்பமும் கொண்டு மகிமையின் ராஜ்யத்தின் மகிமையடைந்த கிறிஸ்துவையும் சபையையும் அடையாளப்படுத்துகிறது. இந்த 1000 வருஷ ராஜ்யத்தில் மனுக்குலம் அனைத்தும் ஆசீர்வதிக்கப்படும். மெல்கிசேதேக்கை பற்றி மிகவும் குறைவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மெல்கிசேதேக்குக்கு நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் உடையவராயிராமல் இருப்பதாக அப்போஸ்தலர் நமக்கு தெரிவிக்கிறார். மெல்கிசேதேக்கு எப்போதும் பிறக்கவே இல்லை அல்லது எப்போதும் இறக்கவே இல்லை என்று அர்த்தப்படுவதாக நாம் அப்போஸ்தலனை புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் ஆசாரியர் என்ற முறையில் அவர் நிழலாக இருந்தார். ஆரோனுடைய ஆசாரியத்துவம் ஒரு குமாரனில் இருந்து மற்றொருவனுக்கு வம்சவாளியாக வந்தது போல இல்லாமல், மெல்கிசேதேக்கின் ஆசாரியத்துவம் அவருடைய பெற்றோர்களிடத்தில் இருந்து வரவில்லை. ஆனால் அவருடைய ஆசாரியத்துவம் மூல முதலான ஆசாரியத்துவம் ஆகும். மெல்கிசேதேக்கின் இந்த ஆசாரியத்துவத்தில் அவர் பெற்றோர்களை உடையவராய் இருந்ததில்லை. இந்த ஆசாரியத்துவத்தில் அவருக்கு பிள்ளைகள் இல்லை. அவருடைய ஆசாரியத்துவத்திற்கு காலத்தின் எந்த துவக்கமும் இல்லை, காலத்தின் எந்த முடிவும் இல்லை. இப்படியாக அவர் கிறிஸ்துவின் நிழலாக இருந்தார். கிறிஸ்துவின் ஆசாரியத்துவ பணி 1000 வருஷ ராஜ்யத்தின் புதிய ஒழுங்குமுறையின் ஆசாரியத்துவமாக உள்ளது. இது வரம்புக்கு உட்பட்டதாக இல்லை. இது பரம்பரை வழியாக அவரிடம் வந்து சேரவில்லை அல்லது ஒருவரிடமிருந்து மற்றவருக்கு வரும் முறையிலும் இல்லை. இவ்விதமாக மெல்கிசேதேக்கு ஒரு நிழலாக இருந்தார். சகோதரன் ஹாரிசன், நான் மேலும் ஒரு கேள்வியை கேட்கலாமா? இந்த கேள்வி மிகவும் சமீப காலத்தில் என்னிடம் கேட்கப்பட்டது. நீங்கள் கூறியிருக்கிறதை வெகுவாக பாராட்டுகிறேன். ஆனால் யூத ஜனங்கள் தங்கள் பதிவேடுகளில் மிகவும் கண்டிப்பாகவும் கவனமாகவும் இருப்பார்கள் என்றும், மெல்கிசேதேக்கின் பிறப்பு, அவருடைய பெற்றோர்கள் அல்லது அவருடைய ஆசாரியத்துவம் பற்றி எந்த பதிவும் செய்யப்படவில்லை என்ற உண்மையை நாம் கண்டு உணரும்போது இது நமக்கு பாதுகாப்பானதாக இருக்கவில்லையா? அவர் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் உடையவராயிராமல் இருப்பதாக கூறும் வேதாகமத்தின் சிறிதளவு விளக்கமாக அங்கே வந்திருக்கிறதல்லவா? யூதர்கள் தங்களுடைய வம்சாவளிகள் மற்றும் காலக்கணக்கு பதிவுகளில் மிகவும் சரியாக இருந்தார்கள் என்பது உங்களுக்கு நினைவிருக்கும். நீங்கள் விரும்பினால் இந்த கருத்து குறித்த செய்தியை நான் விரும்புகிறேன். சகோதரர் ரசல்,
நாங்கள் அறிந்த வரையில் ஒவ்வொரு நபரின் பிறப்பை பற்றி பதிவை வைத்துக் கொள்வதாக யூதர்கள் பாசாங்கு செய்யவில்லை. ஒருவேளை அவ்விதமான பதிவுகள் இருந்திருக்கலாம், ஆனால் அவைகள் எல்லாம் வேதாகம பதிவுகளின் பகுதியாக அமையவில்லை. அவர்களுடைய எல்லா ஆசாரியர்களின் பதிவுகளையும் வைத்துக்கொள்ள கடமைப்பட்டவர்களாய் இருந்தனர். இதன் காரணமாக நம்முடைய எபிரேய நண்பர்கள் இன்று ஆசாரியத்துவத்தை உடையவர்களாக இருக்க முடியவில்லை. ஏனெனில் இந்த பூமியில் ஒரு யூதனும் தான் ஆரோனின் வழியாக ஆபிரகாமின் வித்து என்று நிரூபிக்க முடியாது. அவன் ஆபிரகாமின் வம்சாவளியில் உள்ளவன் என்று உரிமை கோரலாம். ஆனால் ஆரோனின் வழியில் உள்ளவர்கள் என்று அவன் நிரூபிக்க முடியாது. ஆரோனுடைய குமாரர்களாக யார் இருக்கிறார்கள் என்று எந்த யூதனும் இன்று அறியவில்லை. ஆகவே அவர்கள் தங்களுடைய தேசத்தை திரும்ப பெற்று ஒவ்வொன்றும் திரும்பும் நிலையில் அவர்கள் தங்களுடைய ஆசாரியத்துவத்தை திரும்ப ஸ்தாபிக்க முடியாது. ஏனெனில் கர்த்தருடைய பலிபீடத்தில் ஊழியம் செய்யும் ஒவ்வொரு ஆசாரியனும் ஆரோனுடைய சந்ததியை சேர்ந்தவன் என்று அவனுடைய வம்சவாளியை காண்பிக்க முடிகிறவனாக இருப்பது தேவைப்படுகிறது. எனினும் மல்கிசேதேக்குக்கு இது உரித்ததாகாது. ஏனெனில் அவர் முற்றிலும் வேறு ஆசாரியத்துவ முறைமையை கொண்டவராக இருந்தார். இதை அப்போஸ்தலன் மெல்கிசேதேக்கை அறிமுகப்படுத்தும் போது தம்முடைய விவாதத்தில் வெறுமனே இவ்விதம் காண்பிக்கிறார். கிறிஸ்து புதிய முறைமையை சார்ந்தவர் என்று யூதர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லும்போது நீங்கள் நம்பாதவர்களாய் இருக்கிறீர்கள். நான் பொலிப்புறையாக சொல்லுகிறேன் என்று நினைக்கிறேன். நீங்கள் கூறுகிறீர்கள், அவருடைய பதிவோடு எங்கே? அவர் லேவி கோத்திரத்தின் ஆரோனுடைய குமாரனாக தம்மை காண்பிக்க முடியவில்லை என்றால் அவர் ஆசாரியராக இருக்க முடியாது. ஆனால் எபிரேயர்களாகிய உங்களுக்கு நான் பதிலளிக்கிறேன். தேவன் வேறொரு ஊமையை கொடுத்தார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மல்கிசேதேக்கை திரும்ப பாருங்கள். அவர் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர் என்பதற்கு ஆதாரம் எதுவும் நீங்கள் வைத்திருக்கிறீர்களா? இல்லை. லேவி கோத்திரம் துவக்கம் பெறுவதற்கு முன்னதாகவே மல்கிசேதேக்கு வாழ்ந்தார். மல்கிசேதேக்குக்கு லேவியுடன் எந்த உறவும் கொண்டிருந்தார் என்பதற்கான ஆதாரம் எதுவும் உங்களுக்கு உண்டா? இல்லை. அப்போது வேறு ஒரு ஆசாரியத்துவம் இருந்தது. மெல்கிசேதேக்கின் இந்த மற்றொரு ஆசாரியத்துவம் ஆரோனின் ஆசாரியத்துவத்தை விட மேலான முறைமையை கொண்டதாக இருந்தது என்பதை நீங்கள் பார்க்க நான் விரும்புகிறேன். ஏனெனில் மாம்சீகத்தின்படி ஆரோனுடைய தகப்பனாகிய ஆபிரகாம் ஆசாரியராகிய மெல்கிசேதேக்குக்கு தசமபாகம் கொடுத்தான். அவன் தசமபாகம் கொடுக்கும்போது ஆபிரகாமின் அறைக்குள் ஆரோன் இருந்தான். அவனுடைய ஆசாரியத்துவத்தை விட மெல்கிசேதேக்கின் முறைமை மேலானது என்ற தேவனுடைய நிலைப்பாட்டை இது காண்பிக்கிறது. இங்கே மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி கிறிஸ்து ஆசாரியராக இருக்கிறார் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இதுதான் அப்போஸ்தலனின் வாதமாகும். இது மேன்மையான முறைமையாகும். இயேசு ஆசாரியராவதற்கு ஆரோனுடைய கோத்திரத்தில் கண்டிப்பாக வர வேண்டும் என்று நான் நிரூபிக்க வேண்டுமென யூதர்களாகிய நீங்கள் கேட்கிறீர்கள். இந்த மேன்மையான ஆசாரியத்துவத்துடன் ஆரோனுடைய கோத்திரம் செய்வதற்கு ஒன்றுமில்லை. மெல்கிசேதேக்கு இதனுடைய நிழலாக இருந்தார். கிறிஸ்துதான் பொருள் ஆவார். பதிவு ஏதும் இல்லை என்பதால் இதனுடன் எதுவும் செய்ய முடியும் என்று நான் நினைக்கவில்லை. பார்த்தீங்களா, கடைசியாக என்ன சொல்கிறாருன்னா, மெல்கிசேதேக்கு இதனுடைய நிழலாக இருந்தார், கிறிஸ்து தான் இதனுடைய பொருள் ஆவார். வேற எந்த பதிவுகளும் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்றதுனால நான் எதை வேணால் சொல்லலாம் அப்படின்னு நான் நினைக்கல. இந்த ஒரு காரியத்தை இதோட நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சகோதரர் ரசல் அவருடைய தெளிவான கருத்துக்கள் இங்கே நமக்கு கிடைத்திருக்கிறது. அன்புக்குரிய சகோதரன் சகோதரிகளே, அப்போது நம்ம இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொல்லும்போது, இந்த மெல்கிசேதேக்கின் மூலமாக வெளிப்படுத்தப்படக்கூடிய அந்த நிஜம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஆசாரியன், ஆனால் லேவி கோத்திரத்தின்படி அல்ல, அவர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியாக வந்த ஆசாரியன். அது ஒரு மேன்மையான நிலை. என்ன நடக்குதுன்னு சொல்லும்போது, ஆபிரகாமின் சந்ததிக்குள் இந்த முழு உலகமுமே ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாதம் பெற்ற இந்த ஆபிரகாமையே ஆசீர்வதித்தார் இந்த மெல்கிசேதேக்கு என்று சொல்லும்போது, அந்த நிழல் அப்படியே பிரதிபலிக்கும் போது இந்த ஆபிரகாமையே ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு வகுப்பார் யாருன்னா இந்த ஆசாரியத்துவம். யாரு?
மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான வந்த பிரதான ஆசாரியன், என்றென்றைக்கும் மரிக்காத ஆசாரியனாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மகிமை அடைந்த நிலையில தலையாகவும் சரீரமாகிய சபை வகுப்பார், சபை அங்கத்தினரும் வராங்க. அப்போ அது எப்படி நம்ம ஹைலைட் பண்ணி சொல்றோம்னா, இது ஒரு சாதாரணமான ஆரோனின் வம்சாவளியில வந்துட்டு ஆசாரியத்துவம் இல்லை, இது ஒரு மேன்மையான ஒரு நிலை. இது உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தலை மற்றும் சரீரமாக அழைக்கப்பட்ட ஒரு நிலை. இந்த ஒரு மிகப்பெரிய உன்னதமான நிலை நமக்கு கிடைத்திருக்கிறது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அதை நம்ம மனதில் வைத்து கொண்டு நாம் என்ன பண்ணுங்க, நம்முடைய ஓட்டத்தை துரிதமாக தேவன் அங்கீகரிக்கக்கூடிய விதங்களில் நாம் இதை முடிக்க வேண்டும் என்பதே நமக்கு இங்கே ஒரு காரியத்தினுடைய கடைத்தொகையாக நம்ம இங்கே வைக்கிறோம். அன்புக்குரிய சகோதரன் சகோதரிகளே, இப்படியாக இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நன்றிகளை ஏறெடுத்துக்கொண்டு, வாய்ப்பளித்த சபையாருக்கும் நாம் நன்றிகளை ஏறெடுத்துக்கொண்டு, இவ்வளவு நேரம் இந்த ஒரு வசனங்களை வாசித்து தாங்கின உதவி செய்த சகோதர சகோதரிகள் மற்றும் இந்த ஒரு திரைக்கு மறைவான காரியங்களுக்கு உதவின சகோதரர்களுக்கும் நாம் நன்றிகளை ஏறெடுத்துக் கொள்கிறோம். நன்றி.